டிவி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அக்கடித்தியின் அன்பு வணக்கங்கள். நம்மளுடைய சேனல்ல ஜாயின் மெம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு இணைப்பின் மூலமாக உறுப்பினராக இணைந்து அக்குபஞ்சர் மருத்துவத்தினுடைய மகத்துவத்தையும் அதனுடைய நுட்பங்களையும் கற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் பேஸ்ல தான் இந்த ஜாயின் மெம்பர்ஸ்க்கு பேசிக் லெவல் அண்ட் அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியா, ஒன்று ஸ்டூடெண்ட் கேட்டகரி, இன்னொன்று தெரபிஸ்ட் கேட்டகரி அப்படின்னு பிரித்து வச்சிருக்கோம். இப்ப இருவருமே இணைந்து அந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருக்கீங்களா? அந்த வீடியோஸ்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? அதை கேட்கலாம். அதை தாண்டி நீங்க படிச்ச விஷயங்கள், நீங்க அனுபவிச்ச விஷயங்கள், ஒரு பேஷண்ட்டுக்கு சில பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் கிடைக்குது, சிலருக்கு கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கிறதுக்கு என்ன காரணம், கிடைக்காததுக்கு என்ன காரணம்? இந்த ஒரு தெளிவு புரிந்துணர்வு நமக்கு அவசியம் வேண்டும். அந்த தெளிவு இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த துறையில ஜெயிக்க முடியும். இது ஆரம்பத்திலே படிக்கக்கூடிய காலத்துல 1999 நான் படிச்சிருந்தாலும் 2004 வரைக்கும் ஒரு 5 வருஷம் பைத்தியமா கிறுக்கு பிடிச்சு அலைகிற மாதிரி நானே செல்ஃபா எல்லா ஜிங்கல் பாயிண்டையும் குத்திட்டு இப்ப LU11 ஜிங்கல் பாயிண்ட போட்டுட்டு லங் பல்ஸை பாக்குறது, LI1 ஜிங்கல் பாயிண்ட போட்டுட்டு LI பல்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறது, அடுத்து பெரிகார்டியம் P9 போட்டுட்டு பெரிகார்டியம் பல்ஸ் எதுவும் வேரியேஷன் ஆகுதான்னு பாக்குறது. இந்த மாதிரி தனக்குத்தானே செஞ்சு செல்ஃப் ரியலைஸ் பண்ணி அதை ரிசர்ச் பேஸ்ல செஞ்சு நம்ம அனுபவிச்சு அந்த நீடில் போட்டு மேனோஸ்டிமுலேஷன் கொடுத்தவொடனே எனர்ஜி ஃப்ளோ போறத நம்ம ஃபீல் பண்ண முடியுதா, அது பல்ஸ்ல வேரியேஷன் வருதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி அனுபவபூர்வமா ஒரு கத்துக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட போட்டா அரை மணி நேரத்துக்குள்ள உனக்கு மாறும், 1 ஹவருக்குள்ள சரியாயிடும், ஈவினிங்குள்ள மாறிடும், நாளைக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ள சரியாயிடும், வித்தின் 3 டேஸ்ல இதை கிளியர் பண்ணிட முடியும். இப்படி எல்லாம் ஒரு டைம் வந்து பிக்ஸ் பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் ஒரு புள்ளி ஒரு நபருக்கு இந்த நேரத்தில் இந்த புள்ளியை இவ்வாறு தூண்டினால் இவ்வளவு நேரத்துல இப்படி ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அனுபவ கல்வி. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கும் வரும், நீங்க முயற்சி செய்யணும். எப்படி முயற்சி செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்டையும் நாம அந்த டச்சி சென்சேஷன் அப்படிங்கிற அந்த சென்சேஷனை வர வைக்கணும். அது என்ன சார் டச்சி சென்சேஷன் அப்படின்னா, ஒரு புள்ளியை நீங்க தேர்வு செஞ்சு, இப்ப LI4 இருக்கட்டும், ஒரு பாயிண்ட நீங்க போட்டு மேனோஸ்டிமுலேஷன் இப்படி கையில திருகும் போது அந்த ஊசி போட்ட இடத்துல மெல்லிய ஒரு தடிப்பு, லேசான ஒரு தடிப்பு இருக்கணும், அல்லது சிவந்த நிறம் அந்த ஊசி போட்ட இடத்தை சுத்தி ஒரு ரெட்னஸ் வரணும், ஸ்மால் ஸ்வெல்லிங் அல்லது ரெட்னஸ். ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஊசி போட்டதுக்கு அப்புறம் அந்த இடம் புண்ணு மாதிரி வலிக்கும், ஒரு புண்ணு மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்படின்னா ஓகே. அடுத்து 4வது, ஊசி போட்டோன்னா அந்த இடத்துல சுறுசுறுன்னு ஊறுற மாதிரியோ அரிக்கிற மாதிரியோ ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு சிலருக்கு போட்ட உடனே தெரியும், ஒரு சிலருக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தெரியும். அல்லது நீடில் போட்ட இடத்துல போட்டதுக்கு அப்புறம் அந்த இடம் ஒரு ஹெவினஸ், கனத்து போன பாரமான ஒரு உணர்வு. அல்லது 5வது நம்னஸ், மரத்து போன தன்மை. மரத்து போன தன்மை, ஹெவினஸ் பாரமான உணர்வு, புண்தன்மை ஒரு புண்ணு மாதிரியான ஒரு பெயின், ரெட்னஸ் சிவந்த நிறம், அடுத்து அந்த இடத்துல ஒரு மெல்லிய ஒரு தடிப்பு ஸ்வெல்லிங். இந்த 5 அறிகுறிகளை ஏதாவது 1 அல்லது 2 இருந்தால் நீங்க போட்ட ஊசி சரியான புள்ளியில போட்டிருக்கீங்க, அது வேலை செய்யுது என்று அர்த்தம். ஒரு பாயிண்ட லொகேட் பண்ணிட்டு அவங்க ஊசி குத்துனாலே வேலை செய்யும் அப்படின்னா ராங், ரொம்ப ரொம்ப தவறானது. அந்த புள்ளி அந்த நோயாளிக்கு தேவையா என்பதை அந்த உடல் இந்த அறிகுறிகள் மூலமாக காட்டிக் கொடுக்கும். ஒரு புள்ளியில சரியா போட்டு நீங்க தூண்டும் போது அதுல எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அந்த பாயிண்ட் அந்த உடம்புக்கு தேவையில்லை, அதை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஊசியை வச்சாலே கேட்கும், தொட்டாலே கேட்கும், அழுத்தினாலே கேட்கும் அப்படின்னா எல்லா நோயாளிகளுக்கும் கிடையாது. அதனால இந்த அறிகுறிகளை நாம் கவனிக்க வேண்டும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஜெனரலா உங்களுடைய அனுபவ சந்தேகங்களை கேட்கலாம். சார் வெங்கட்ராஜு பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். இப்போ நீங்க சொன்ன அனுபவங்கள் நடந்திருக்கு. கொஞ்சம் வீங்கிறது, இல்லாட்டி விறுவிறுன்னு இருக்கிறது. இப்போ ஒரு இடத்துல புள்ளிய போட்டு அவங்க எந்த சென்சேஷனுமே இல்லை அப்படின்னாக்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்கு நம்ம பொதுவா கேட்போம் இல்லைங்களா, எப்படிமா இருக்கு,
மயக்கமா இருக்கா, தெளிவா இருக்கீங்களா, ஏதாவது விறுவிறுன்னு இருக்கா, ஏதாவது புள்ளி வித்தியாசமா போயிடுதா அப்படின்னு கேட்கிற போது இந்த புள்ளி விறுவிறுன்னு இருக்கு, இந்த புள்ளி விறுவிறுன்னு சொல்றாங்க, 2-3 புள்ளி ஒண்ணுமே சொல்லல அப்படின்னாக்க அந்த புள்ளி எடுத்துட்டு வேற சேனல் வேற பாயிண்ட் போடலாமா அப்படிங்கிறது அந்த என்னோட 5 அறிகுறி வெறும் விறுவிறுப்பு தன்மையை மட்டும் நம்ம போக்கஸ் பண்ணக்கூடாது. இப்ப இந்த 5 விதமான தன்மையில ஏதாவது ஒண்ணு தெரியுதான்னு பார்க்கணும். அதுல எதுவுமே தெரியலன்னா அந்த பாயிண்ட வந்து அந்த நீடில ரிமூவ் பண்ணி அந்த ஓபன் பண்ண ஹோல வந்து க்ளோஸ் பண்ணிடணும். தேய்ச்சி விட்டா க்ளோஸ் ஆயிடும். சரிங்க சார். ஓபன்லயே விடக்கூடாது. சரிங்க சார். அந்த வேற பாயிண்ட் போடலாமா அதுக்கு பதில்? கண்டிப்பா போடலாம். கண்டிப்பா போடலாம். போடலாம். சரிங்க சார். சார் நான் வந்து உங்களோட ட்ரீட்மெண்ட்ல ஒரு வாட்டி பார்த்திருக்கேன். ஒரு லாங் சிசர் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கீங்க. அதுல காட்டன் வச்சிருக்கீங்க. தடவுறீங்க. அது வந்து ஆன்டிசெப்டிக் மாதிரியா இன்னும் அது மாதிரி கொஞ்சம் ஈரத்தன்மையை படுத்தி அப்போ ஊசி சாஃப்டா போகுமா? அது ஒரு அந்த ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணணுமா? அதாவது கிளினிக்கல் அக்குபஞ்சர் அப்படிங்கிற கேட்டகரியில மெடிக்கல் ஓரியன்டா சில எக்யூப்மெண்ட்ஸ் கண்டிப்பா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரூல். சரிங்க சார். ஒரு பேஷண்ட்ல ஒரு ஸ்கின்னை பாடியை டச் பண்ணணும்னா நம்ம கிளவுஸ் போட்டிருக்கணுங்கிறது காமன் ரூல். அல்லது நம்ம கண்டிப்பா நீட்டா வாஷ் பண்ணியிருக்கணுங்கிறது ஒண்ணு. நம்மளுடைய சேஃப்டிக்கு கிளவுஸ் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு மெடிக்கல் ரூல் இருக்கு, கிளினிக்கல் ஆக்ட் படி. அடுத்தது அந்த பாடியில வந்து காட்டன் வச்சு அந்த எந்த இடத்துல நம்ம ட்ரீட்மெண்ட் பண்றோமோ அந்த இடத்த வந்து வாஷ் பண்ணணும், கிளீன் பண்ணணும். ஏன்னா வேர்வை இருக்கலாம், அழுக்குகள் இருக்கலாம், எக்ஸ்டர்னல் பேத்தோஜெனிக் எதுவும் இருக்கலாம், டஸ்ட் இருக்கலாம், சம்திங். அந்த ஸ்வெட்டிங் ஹோல்ல எது வேணாலும் இருக்கலாம். அதை நம்ம ஓபன் பண்ணி உள்ள இன்புட் ஆகிறதுக்கு நம்மளே ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாது. அதனால சர்ஜிக்கல் ஸ்பிரிட் அல்லது டெட்டால் வச்சு அந்த இடத்த வாஷ் பண்ணணும். அதை நம்ம கையில நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருந்தா வருஷக்கணக்கா யூஸ் பண்ணா நமக்கு ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்படிங்கறனால நம்ம அதை ட்வைசர் அப்படிங்கிற ஒரு சின்ன டூல்ஸ் மூலமா போர்சப்ஸ் அல்லது ட்வைசர் அல்லது ஆர்டரி அப்படின்னு கேட்டா சர்ஜிக்கல் கடையில கிடைக்கும். அதுல நம்ம காட்டன் பால் வந்து சின்ன சின்னதா ரோல் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து ஸ்பிரிட் வச்சு நம்ம வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணா ரொம்ப ரொம்ப சேஃப்டி. 2 in 1. ஒன்னு கிளீனிங் ப்ராசஸ், இன்னொன்னு அந்த இடத்துல ஒரு சில்னஸ் இருந்தா அங்க இருக்கிற ஸ்வெட்டிங் ஹோல் வந்து பயோஎலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை கன்வெர்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அது எனர்ஜி ஃப்ளோ அதிகமா ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். பிரமாதம் சார். நான் வந்து கையில தான் தொடச்சிட்டு ஒரு வாட்டி ப்ரெஷர் பண்ணிட்டு அதுக்கு நல்லா அழுத்தி ப்ரெஷர் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் இருந்துட்டு அப்புறமா தான் இன்ஜெக்ஷன் நீடில் பண்றேன். ஐ வில் ஃபாலோ இந்த சர்ஜிக்கல் ஸ்பிரிட் டெட்டால் யூஸ் பண்ணி இந்த ட்வைசரை வாங்கி நான் பண்ணேன். நல்லது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ஒரு பாயிண்ட பிரஸ் பண்ணி பார்க்கும்போது நாம அந்த பாயிண்டோட சென்ஸ் வந்து சூப்பர்ஃபிஷியலா, இன்டர்மீடியலா, டீப் லெவலாங்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். அதை டச் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்னா தொட்ட உடனே அந்த ஹெவினஸ் தெரியும், அந்த பாயிண்டோட சென்சேஷன் இருக்கும். சிலருக்கு கொஞ்சம் பிரஸ் பண்ண உடனே தெரியும், சிலருக்கு நல்லா அழுத்தின பிறகு தெரியும். அப்ப நம்மளே சொல்ல முடியும் இந்த இடத்துல உங்களுக்கு பெயின் இருக்கு, ஒரு ஹெவினஸ் இருக்குங்கிற சொல்ல முடியும். ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. அவங்க ஃபீல் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த கரெக்டா பாயிண்ட டச் பண்ணோம்னா நமக்கு விரல்ல ஃபீல் ஆகும், பேஷண்ட்டுக்கும் ஃபீல் ஆகும். ரைட். தேங்க்யூ சார். அந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்டையும் ஃபீல் பண்ணி அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா அக்யூரேட் பாயிண்ட் பங்க்சர். அக்குபஞ்சருக்கு இன்னொரு நியூ டெஃபினேஷன் வந்து அக்யூரேட் பாயிண்ட் பங்க்சர். மிக சரியான துல்லியமான புள்ளியை தேர்வு செய்து தூண்டுவது, அதுதான் அக்குபஞ்சர் அப்படின்னு நியூ டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சார் ஸ்ரீனி பேசுறேன் சார். எஸ், சொல்லுங்க சார். என்னோட அம்மாக்கு வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் போடும்போது அவங்களால டாலரேட் பண்ண முடியல, எடுத்துருன்றாங்க. 2 ஸ்பீன் 6 ஒரு K3 போடும்போது ரொம்ப வலிக்குதுன்றாங்க. அப்போ அந்த மாதிரி சமயத்துல சரி அவங்க வந்து அது மேல ஒரு ஈடுபாடு இல்லாம போயிட சொல்லிட்டு நான் எடுத்துடுறது. எக்ஸாம்பிள் 2 போடும்போதுலாம் ரொம்ப வலிக்குது, சுறுசுறுன்னு அந்த ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கு அப்படின்னாங்க. யாருக்கு இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ட்ரை ஸ்கின் இருந்தா வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது பாடி ஹீட் பாடியா இருந்து நீர் சத்து கம்மியா இருந்து அந்த வாட்டர் பாயிண்ட், அதாவது ஜிங்கோல் பாயிண்ட்டுக்கு அடுத்து இங்க் ஸ்ப்ரிங் பாயிண்ட் நீங்க போட்டது TW2 வந்து இங்க் ஸ்ப்ரிங் பாயிண்ட். அந்த இங்க் ஸ்ப்ரிங் பாயிண்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னோம்னா ரொம்ப ஜிங்கோல் பாயிண்ட் மாதிரியே ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடியது. அதே மாதிரி P6 பார்த்தோம்னா அது லூ கனெக்டிவ் பாயிண்ட், வெரி பவர்ஃபுல் பாயிண்ட், ஷாக் அடிச்ச மாதிரி விருன்னு ஏறும். அப்ப அதை தாங்கக்கூடிய தன்மை இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டெப்த்தை வந்து குறைச்சிக்கணும். லைட்டா பிரிக் பண்ண மாதிரி சூப்பர்ஃபிஷியலா 0.1 or 2 லைட்டா பிரிக் பண்ணி அந்த சென்சேஷன் தெரிஞ்ச அளவுக்கு வச்சா போதும். ரொம்ப டெப்த் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப கடுக்கிற மாதிரியோ அது வேணாம் ரிமூவ் பண்ணுங்க எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டே வேணாம்னு அவாய்ட் பண்ற அளவுக்குலாம் மைண்ட் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
அப்ப நீடில் வந்து நம்ம சூஜோக் நீடில் அல்ல ஆப்ஷன் நீடில்ங்கிற மாதிரி அல்லது பட்டன் நீடில் ஒட்டி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிற சொல்லிட்டு மற்ற பாயிண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே உங்களுக்கு 0.1 ஆர் 2 தான் நான் இந்த டெப்த் போடுறது. ஓகே. அந்த பாயிண்ட் படி சிலலாம் 0.5 இருக்கும். பட் அவங்களுக்கு அந்த 0.2 0.1 போனாலே முடியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கனால நான் ஃபோர்ஸ் பண்ணாம நீங்க சொல்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கின் வந்து சம்டைம் வந்து ரொம்ப சென்சிட்டிவா அவங்க இருந்தா அந்த ட்ரீட்மெண்ட் அப்பதான் நம்ம நீடில் போடும்போது மூச்சை கவனிக்க சொல்லி நல்லா மூச்சை பிரீத் நல்லா இன்ஹேல் பண்ண சொல்லி கண்ணை முடிக்கங்க, மூச்சை நல்லா இழுத்து விடுங்க, லோயர் அப்டமன் சுருங்கி விரியணும் கவனிங்க அப்படின்னு சொல்லி வயிற்றுல கையை வச்சுக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கமாண்டிங் கொடுத்துட்டு அதை கவனிக்க வச்சுட்டு இங்க வலி இருக்கா அப்படின்னு நீங்க ப்ரெஸ் பண்ணும்போது அங்க ஃபீல் வந்துட்டு இப்ப மூச்சை இழுத்து விடுங்க, மீண்டும் மூச்சை இழுக்க கவனிக்கும் போது ஊசி உள்ள போயிடுச்சுன்னா அந்த ப்ரிக்கிங் சென்ஸ் கூட அவங்களுக்கு இருக்காது, வலி உணர்வு இருக்காது. ஆனா வீக்னஸ் பாயிண்ட் கண்டிப்பா கடுக்க தான் செய்யும். அதை கொஞ்சம் தாங்கிக்கணும். அவங்க சொல்லி அவங்களும் புரியணும். இந்த ஊசி கடுக்கல, இது கடுக்குது இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்காங்க, கொஞ்ச நேரத்துக்கு 1 நிமிஷத்துல அந்த கடுக்கிற அந்த பெயின் உணர்வு குறையும். அப்படி குறையலன்னா லைட்டா லூஸ் பண்ணி வச்சீங்கன்னா நீடில் வந்து லைட்டா லூஸ் பண்ணோம்னா பெயின் வந்து குறைஞ்சிடும். சரிங்க சார், நன்றி சார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்கம்மா. சிவபாகியம் ஃப்ரம் உகாண்டாங்க சார். வணக்கம், சொல்லுங்க. சந்தோஷம். ஆக்சுவலா என்னோட கொஸ்டின் வந்துங்க சார், ஒரு 17 இயர்ஸ் ஓல்டு பொண்ணுங்க சார். அவங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு. ஓகே. ஆனா இந்தியாவுக்கு நம்ம ஊருக்கு வந்தா அது நார்மலா வருதுங்க சார். இங்க வந்தோம் அப்படின்னா அந்த பாக்கு மாதிரி டெய்லி வந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டே இருக்கு. பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வர்றதில்ல. ஸோ அந்த மாதிரி வருதுங்க சார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எப்பவுமே உதடு வந்து ட்ரையா இருக்கு. பிரெஸ்டையும் வந்து சின்ன பட்டாணி சைஸ்ல 2 சைடுமே வந்து லம்ப்ஸ் இருக்குங்க சார். அப்புறம் பாதம் பாத்தீங்கன்னா எப்பவுமே சில்லுன்னு இருக்கு. இதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த லோயர் அப்டமன் அந்த லோக்கல் பாயிண்ட்ஸ் அந்த டாப் 5 பாயிண்ட்ஸும் போட்டு SP6 போட்டு பார்த்துருக்கேங்க சார். அப்பவும் வந்து அந்த நின்னது இல்லைங்க சார். ஆனா K13 போட்டோம்னா அந்த பாக்கு மாதிரி வர்றது வந்து நின்னுடுது. பீரியட்ஸ் வந்துடுது. ஓகே. சோ இதுக்கு எனக்கு புரியலைங்க சார், என்ன பண்றது, எது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. இது டயக்னோஸ் என்ன டயக்னோஸ் பண்ணிருக்கீங்க? இப்ப சிம்டம் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி நான் உங்களோட இன் யாங் அந்த இதை பார்த்துட்டு இன்னைக்கு தான் வந்து இன் எக்ஸஸா இருக்கா, ஸ்ப்ளீனோட இது வந்து எக்ஸஸா இருக்கு அப்படின்னு. வெரி குட், வெரி குட். ஏன்னா பீரியட் சைக்கிள் அப்படிங்கிறது காமனாவே அக்குபஞ்சர் பிசியாலஜி படி பார்த்தோம்னா யூட்ரஸ் வந்து ஸ்ப்ளீன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்க. கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் லிவர் அண்ட் கிட்னி தான் யூட்ரஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அது வரைக்கும் ஸ்ப்ளீனோட கண்ட்ரோல்ல தான் யூட்ரஸ் இருக்கு. அப்ப பீரியட் இர்ரெகுலர் வர்றதா இருக்கட்டும், ஒயிட் சிம்டம்ஸா இருக்கட்டும், எனி யூரினரி இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், இது எல்லாமே அதிகபட்சமா ஸ்கின் ரிலேட்டட் சிம்டம்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நீங்க சொல்லக்கூடியது 17 வயசு அப்படிங்கிறது எந்த பருவ வயது, எந்த பூதம் சார்ந்த பருவ வயது? டயக்னோஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்களா? அதை எடுத்துக்கலைங்க சார், அதை எடுத்துக்கல. கண்டிப்பா அதை எடுத்துக்கணும். ஏன்னா எந்த பருவ வயது? மேஜர் ஃபயர், ட்ரிபிள் ஆர்மர் அண்ட் பெரிகார்டியம் இல்லையா? ஓகேங்க சார். ஏன்னா 0 to 10 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னம்னா அது வுட் எலிமெண்ட்ஸ், கேல்பிளாடர், லிவர். ஓகேங்க சார். அடுத்து 11 to 20 வரைக்குமே ட்ரிபிள் ஆர்மர் அண்ட் பெரிகார்டியம்ங்கிற மேஜர் ஃபயர். ஓகேங்க சார். அப்ப ட்ரிபிள் ஆர்மரோட வீக்னஸ் தான் இந்த கிளைமேட் சேஞ்சஸ் வந்து உடம்புக்கு ஒவ்வாமை ஏற்படுறது. அதாவது அம்மா ஊருக்கு போனா பீரியட் சைக்கிள் கரெக்டா இருக்கும், மாமியார் ஊருக்கு வந்தோம்னா ஆகாது, வேற எங்கேயாவது போனோம்னா பீரியட் ஆகும், இருக்கிற இடத்துல இருந்தா வராது. அந்த மாதிரி சில அந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால இர்ரெகுலர் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது முழுமையாக ட்ரிபிள் ஆர்மர் அண்ட் ஸ்ப்ளீன். ட்ரிபிள் ஆர்மருடைய கொராரி டைம் பாத்தீங்கன்னா 9 to 11 இல்லையா? நேர் ஆப்போசிட் பகல் 9 to 11 யாருன்னா ஸ்ப்ளீன். அப்ப ரெண்டுக்கு லிங்க் இருக்கு இல்லையா? இருக்குங்க சார். அப்ப ட்ரிபிள் ஆர்மர்னால ஸ்ப்ளீன் அஃபெக்ட் ஆகலாம், ஸ்ப்ளீனோட வீக்னஸ்னால ட்ரிபிள் ஆர்மர் அஃபெக்ட் ஆகலாம். 2 in 1.
ஓகேங்க சார். அப்ப ட்ரிபிள் வார்மர்ல லியோ கனெக்டிவ் பாயிண்ட் TW5 போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னோம்னா வீக்லி ஒன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால வரக்கூடிய irregular வந்து மாறிடும். அடுத்தது மைக்கு கொஞ்சம் யாருன்னு சொல்லுங்க இது பண்ணிருக்கோம். அடுத்தது எப்பவும் ட்ரையா ஸ்பிளீனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் அப்படிங்கிறதுல இந்த irregular ப்ராப்ளத்துக்கு ஸ்பிளீன் சேனல்ல அற்புதமான புள்ளிகள் நிறைய இருக்கு. ஒன்னு ஸ்பிளீனோட ஓன் பாயிண்ட் SP3 யூஸ் பண்ணலாம், SP6 மீட்டிங் பாயிண்ட் அண்ட் டிஸ்டல் பாயிண்ட் யூஸ் பண்ணலாம், SP10 வெரி வெரி பவர்ஃபுல் பாயிண்ட், ஏன்னா ஆன்டி அலர்ஜி பாயிண்ட் அண்ட் பிளட் பியூரிஃபிகேஷன் பாயிண்ட் SP10 பிளஸ் ஸ்பிளீன் 21 யூஸ் பண்ணலாம் பிளஸ் GB21 எண்டோக்ரைன் பாயிண்ட் பிளஸ் லேடிஸ் பாயிண்ட்க்கு, அதாவது யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே GB21 வெரி வெரி பவர்ஃபுல் பாயிண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா 1. ஓகேங்க சார். அவ்வளவுதான். அப்ப இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல போடக்கூடாது. ஓகேங்க சார். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்பிளீன் சேனல்ல 2 பாயிண்ட், ஸ்பிளீன் 10 அண்ட் SP6 மட்டும் ஒரு தடவை, SP3யும் SP21 மட்டும் ஒரு தடவை. அந்த மாதிரி ஒரு சேனல்ல 1 or 2 பாயிண்ட்ஸ் அப்படிங்கறது செலக்ட் பண்ணோம்னா அது நல்லா ஒர்க் பண்ணும். எக்ஸ்ட்ரா 1 தனியா போடலாங்களா சார்? எக்ஸ்ட்ரா 1 ஒண்ணா மிங்கிள் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா 1 ஒரு தடவை, GB21 ஒரு தடவை, ஏன்னா ரெண்டுமே எண்டோக்ரைன் பாயிண்ட். ஓகேங்க சார். ஹார்மோன் ரிலேட்டட் பாயிண்ட் அப்படிங்கறதுனால ஒரு தடவை எக்ஸ்ட்ரா 1 பிளஸ் லோயர் அப்டாமன்ல லோக்கல் பாயிண்ட் N3 ஆர் N6 யூஸ் பண்ணிட்டு கால்ல லோயர் லிம்ப்ல SP6 SP10 அந்த மாதிரி லோயர் லிம்ப்ல 2 பாயிண்ட், அப்டாமன்ல லோக்கல்ல ஒரு பாயிண்ட், அப்பர் பாடியில ஒரு பாயிண்ட், அப்பர் லிம்ப்ல ஒரு பாயிண்ட் அப்படின்னு அதிகபட்சம் ஒரு 5 பாயிண்ட் செலக்ட் பண்ணாலே போதும். அடுத்த சிட்டிங்ல அடுத்த 5 பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரே நேரத்துல எல்லா பாயிண்ட்ஸையும் யூஸ் பண்ண வேண்டாம். பாதம் எப்பவும் ஏங்க சார் ஜில்லுனே இருக்கு? இந்த ட்ரிபிள் வார்மர் வீக்னஸ் இருந்தாலே பாடி டெம்பரேச்சர் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கோஆர்டினேஷன் இருக்காது. எங்க வேணாலும் ஒரு இடம் சூடாகும், ஒரு இடம் ஜில்லுனாகும். அது முக்கியமா அதிகமா திங்க் பண்ணக்கூடிய பிரெயின் ஓவர் ஹீட் ஆனாலே உள்ளங்கை உள்பாதம் சில்னஸ் வரும் அல்லது ட்ரைனஸ் வரும். ரெண்டுல எது வேணாலும் வரும். இமோஷனல் ஃபேக்டர். அப்போ அடிஷனலா ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கணும். H7 or P6 சம்திங். ஓகேங்க சார். பிரஸ்ட்ல அந்த லம்ப்ஸ் இருக்குறதுக்கு அது இது ரிலேட்டடுங்களா சார்? நீங்க ஸ்பிளீன் சேனல்ல கொடுக்கக்கூடிய ஸ்பிளீன் 21 லூகனைன் பாயிண்ட் கொடுக்கறதோ அல்லது SP6 SP10 கொடுத்தோம்னா அந்த ஸ்பிளீன் மெரிடியன் செஸ்ட்ல தானே வந்துட்டு போகுது ஸ்பிளீன் 20. ஆமாங்க சார். நம்ம ஆக்சுவலா வீடியோலயே சொல்லியிருக்கோம். ஸ்பிளீன் மெரிடியன் சார்ந்த சிம்டம்ஸ் தான் பீரியட் வர்றதுக்கு 1 வீக் முன்னாடி செஸ்ட்ல ஒரு ஹெவினஸ் வரலாம், அல்லது ஹீட் ஆகலாம், அல்லது ஏர் பபிள்ஸ் அல்லது வாட்டர் பபிள்ஸ் மாதிரி வரலாம். டேட் முடிஞ்சோன்னா காணாம போகும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னோம்னா அது கண்டினியூ ஆகும். இது பல வருஷமா இருக்குங்க சார். ஒரு 4-3 இயர்ஸா அந்த லம்ப்ஸ் இருந்துட்டே இருக்கு. அதான் ரூட் காஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எத்தனை வருஷமா இருந்தாலும் சரியாயிடும். சிம்டம்ஸ்க்கு கொடுத்தா அந்த நேரத்துக்கு தான் ரிலீஃப் கிடைக்கும். ஓகே சார். நீங்க உடனே உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கணும்னா லோக்கல்ல ஆஷிட் பாயிண்ட் எந்த இடம்னு செக் பண்ணிட்டு அந்த மாக்ஸா மட்டும் நைட் ஒரு 3 days or 5 days கொடுங்க. சைஸ் குறைஞ்சு காணாம போகும். ஓகேங்க சார். அப்ப ட்ரீட்மெண்ட்ல அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். ஃபர்தர் நீங்க சொல்றதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்க சார். எப்போதுமே பேஷண்டோட சைக்காலஜி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல, மெதுவா சரியாகட்டும்னு எதிர்பார்க்கறாங்களா, இப்போ உடனே சரியாகணும்னு எதிர்பார்க்கறாங்களா, இல்ல நம்பிக்கை இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தான். நம்பிக்கை இல்லாம இருந்தா இப்போ உங்களுக்கு எது முதல்ல சரியாகணும், எது ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லுங்க, நாளைக்கே அதை குறைச்சிருவோம் அப்படின்னு சொன்னோடனே எங்க குறைச்சு காட்டுங்க, இதுதான் எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கும், சிம்டம்ஸ் பாயிண்ட் லோக்கல் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா குறைஞ்சிரும், நம்பிக்கை வந்துடும். ஃபர்தர் ஃபாலோ அப் ட்ரீட்மெண்ட்ல அதர் ப்ராப்ளம் என்னென்ன இருக்கோ 1 by 1 ரெக்கவர் பண்ணிடலாம். ஓகே. நல்லது, சந்தோஷம். தேங்க் யூ சார். தேங்க் யூ. நன்றி, சந்தோஷம் சார். அதே மாதிரி இந்த ரொம்ப நார்மல் பாடி இருப்பாங்க அவங்க, ஆனா வந்து பிரஸ்ட் சைஸ் மட்டும் ரொம்ப பெருசா இருக்கு சார். இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம் சார்? இதை என்னவா நீங்க டயக்னோஸ் பண்றீங்க? எனக்கு தெரிஞ்சு இது ஸ்டமக் மெரிடியனோட ரிலேட் பண்ணி பாக்குறேன் சார். ஓகே. ஸ்டமக் மெரிடியன்ல எனர்ஜி ஸ்டாக்னேஷனா எனர்ஜி அப்ஸ்ட்ரக்ஷன்? ஸ்டாக்னேஷன் தான். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல, ஸ்டாக்னேஷன்னா எனர்ஜி வந்து பாஸ் ஆகல, ஒரே இடத்துல வந்து ஸ்டாப் ஆகி நிக்குது. சோ அது வந்து ஸ்டாக் ஆகி நிக்குதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
அதாவது ஸ்டொமக் மெரிடியன்ல எனர்ஜி ஸ்டாக்னேஷன் அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் வரும்? கண்ணுக்கு கீழே ஸ்வெல்லிங் வரும், முக வீக்கம், தூங்கி எந்திரிச்சா முக வீக்கம், குனிஞ்சு வேலை பார்த்தா முக வீக்கம். அடுத்து பாய்டர் வர்றதுக்கோ அல்லது தைராய்டு வர்றதுக்கோ அல்லது செஸ்ட்ல ஸ்டாக்னேஷன் வந்து செஸ்ட் என்லார்ஜ் ஆகுறதோ, அப்டாமினல் வந்து லோயர் அப்டாமினல் லூஸ் ஆகி ஒபிசிட்டி வர்றதோ, கால் தைஸ்ல வந்து மசில்ஸ் அதிகமா growth ஆகி கேப் அதிகமாகிறதோ, இந்த அறிகுறிகள் எல்லாம் வரும் ஃப்ரண்ட்ல ஸ்டொமக் மெரிடியன். மேல் பாதத்துல வீக்கம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஸ்டொமக் மெரிடியனுடைய எனர்ஜி ஸ்டாக்னேஷன். இந்த ஸ்டாக்னேஷனா டாப் டு பாட்டம், மெரிடியன் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து முடிகிற இடம் வரைக்கும் எங்க வேணாலும் அதனுடைய ஊம வீக்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி லேசான ஒரு ஸ்வெல்லிங் அல்லது அங்க இருக்கிற மசில்ஸ் லூஸ் ஆகுறது சம்திங். ஆனா எனர்ஜி அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா பர்டிகுலர் ஏரியாவுல மட்டும் ப்ராப்ளம் காட்டும். முகவாதம், செஸ்ட்ல மட்டும், அதாவது growth ஆகாது அல்லது அதிகமா என்லார்ஜ் ஆயிருக்கும். அதாவது செஸ்ட் நார்மலா இருக்கும், அப்டமன் மட்டும் ஓவர் லூஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரி அந்த மெரிடியன்ல பர்டிகுலர் ஏரியாவுல மட்டும் எனர்ஜி அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்பட்டா அந்த இடத்துல மட்டும் ஸ்டாக்னேஷன் மாதிரி ஒரு வீக்னஸ் வந்து ரிஃப்ளெக்ட். மெரிடியன் வைஸ் ஃபுல்லாவே ரிஃப்ளெக்ஷன் இருந்தா அது ஸ்டாக்னேஷன். அந்த மெரிடியன்ல பர்டிகுலர் ஏரியாவுல மட்டும் அப்படின்னா அது எனர்ஜி அப்ஸ்ட்ரக்ஷன். ஓகே 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 இனிமே கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே சார், எனக்கு அதுதான் டவுட். நீங்க ஒபிசிட்டி பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அதுல தனித்தனியா சொல்லியிருந்தீங்க எந்த எலிமெண்ட்டுக்கு எந்தெந்த இடத்துல எப்படி வந்து காமிக்கும் அப்படிங்கிறது. இந்த அதை வச்சுதான் நான் இதை யோசிச்சுட்டு இருந்தேன். ஸ்டொமக் மெரிடியன்ல எனர்ஜி அப்ஸ்ட்ரக்ஷனுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா செஸ்ட் அப்படின்னாலே அவங்க உள்ள, அதாவது இன்னர் யூஸ் பண்றாங்க இல்லையா, அதோட எலாஸ்டிக் வந்து ஸ்டொமக் 18ல நிப்புலுக்கு கீழே 1 கீழே அந்த ஸ்டொமக் 18ல அந்த மடிப்பு ரேகையில அதிகமா அழுத்தப்பட்டு காய்ச்சி போன தழும்பு மாதிரி கருப்பு கலர்ல ஒரு சிலருக்கு ரொம்ப ட்ரை ஆயிடும். அந்த மாதிரி தழும்பு மெரிடியன் எனர்ஜி அப்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடும். அவங்க யூஸ் பண்றதே இல்லை சார், அதனாலேயே வந்து அவங்க ரொம்ப வருஷமாவே யூஸ் பண்றது இல்லை. மிடில் ஏஜ் தான், ஒரு 38-40 ஏஜ் குரூப்ல தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இந்த பிரெஸ்ட் ப்ராப்ளம்னால அவங்க வந்து அது யூஸ் பண்றதே இல்லை. ஸோ உள்ள வந்து பெட் கோட் மாதிரியே போட்டுட்டு அவங்க வந்து அதை யூஸ் பண்றாங்களே தவிர டைட்டா எதுவும் போட்டுக்கிறது இல்லை. ஸோ இப்போ அது எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னாலயும் வர வாய்ப்பு இருக்குங்கறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்காக சார். ஓகே சார். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் சார்? எனர்ஜி அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னாலே நம்ம லோ கனெக்டிவ் பாயிண்ட் ST40 ஓகே சார் யூஸ் பண்ணணும். பிளஸ் அதோட ஜிங்குவல் பாயிண்ட் ST45. ஓகே சார். இந்த ஜிங்குவல் பாயிண்ட பிரிக் பண்ணி மினிமம் 2 or 3 drops of blood வந்து ரிலீஸ் பண்ணணும். அந்த பாயிண்ட்ல எனர்ஜி அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிடும். ஓகே, பட் அது வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. அலோபதியில பார்த்தோம்னா குளுக்கோஸ் போடும்போது ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிடும் இல்லையா அந்த டியூப்ல, ஆட்டோமேட்டிக்கா லூஸ் பண்ணி கொஞ்சம் அந்த சலைன் வாட்டர் வந்து கீழே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். அந்த ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆனோன்னா ஆஃப் பண்ணிட்டு மீண்டும் நீடில்ல இன்சர்ட் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு மெரிடியன்ல எனர்ஜி அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தா அந்த இடத்துல ஒரு தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய ஜிங்குவல் பாயிண்ட்ல 2 or 3 drops மட்டும் கிளப்பிங் மெத்தட்ல வெளியில ரிலீஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இல்லைன்னா லூ கனெக்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு சிலருக்கு போட்ட உடனே கேட்கும், ஒரு சிலருக்கு திரும்ப திரும்ப வரும் அல்லது லேட் ஆகும். அப்படி இருந்தா மெரிடியனுடைய ஜிங்குவல் பாயிண்ட் ஓபன் பண்ணிவிட்டா அழகா வித்தின் 1 வீக்குள்ள சேஞ்சஸ் தெரியும். ஓகே. இப்போ வந்து பிரஸ்ட் சைஸே ஒரு சிலருக்கு கம்மியா இருக்கு இல்லையா, இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதே மாதிரி யூஸ் பண்ணணுமா? அது எனர்ஜி அப்ஸ்ட்ரக்ஷனா அல்லது ஸ்டாக்னேஷனாங்கறத கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ரெண்டு நாளையும் பிளஸ் அண்ட் மைனஸ் வரும். ஒரு ஆர்கான் ஹைப்போ லெவல்ல வர்க் பண்ணாலும் ஹைப்பர் லெவல்ல வர்க் பண்ணாலும் சேம் சிம்டம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லோ பிபி வந்தாலும் லோ சுகர் வந்தாலும் தலை சுத்து மயக்கம் வருது இல்லையா, ரெண்டுக்குமே ஒரே சிம்டம்ஸ் தானே வருது. அந்த மாதிரி ஒரு மெரிடியனுடைய எனர்ஜி ஸ்டாக்னேஷனாலையும் ஒரே அறிகுறி வரும், அப்ஸ்ட்ரக்ஷனாலையும் ஒரே அறிகுறி வர வாய்ப்பு இருக்கு. அது பாடி நேச்சரை பொறுத்து. அதாவது ஹீட் கேட்டகரியா இருந்தா வெயிட் லாஸ் ஆகும், கோல்டு கேட்டகரியா இருந்தா வெயிட் கெயின் ஆகும். ஓகே சார். ஓகே சார், இந்த
சார் இப்போ இந்த ஸ்டாக்னேஷனுக்கு பாயிண்ட் சேமா சார்? ஸ்டாக்னேஷனுக்கு பாயிண்ட் சேம் வருமா இல்ல டிஃபரெண்ட் வருமா சார்? ஸ்டாக்னேஷனுக்கு வான் சோர்ஸ் பாயிண்ட், யான் சோர்ஸ் பாயிண்ட். ஓகே எனர்ஜி அப்ஸ்ட்ரக்ஷன்னா லூப் கனெக்ட் பாயிண்ட். சார் அப்புறம் இப்போ பைலேட்ரல் நீட்லிங் எப்போ போடலாம் சார்? பைலேட்டரல் நீடில் நீட்லிங் எப்போ போடலாம், எந்த பாயிண்ட்டுங்க போடலாம்? எல்லா பாயிண்ட்டுமே யூஸ் பண்ணலாமே. ரன் அண்ட் டியூ மட்டும் தான் பைலேட்டரல் கொடுக்க முடியாது, ஏன்னா அது ஃப்ரண்ட் மிட் லைன் பேக் மிட் லைன்ல இருக்கு. மற்ற எல்லா மெரிடியனும் 12 மெரிடியனும் பைலேட்டரல் தான், போத் சைடு இருக்கிறதுனால போத் சைடு யூஸ் பண்ணலாம். ஒன் சைடு ஒர்க் பண்ணலனாலும் ஒன் சைடு ஒர்க் பண்ணலாம். ஓகே ஓகே தாராளமா யூஸ் சார். பண்ணலாம். அந்த ஜிங்வெல் பாயிண்ட் நீடில் ரீடைன் பண்ணலாமா இல்ல போட்டு எடுத்துடலாமா சார்? எதுக்கு கிளப்டிங்கா? ஆ கிளப்டிங்க்கு நீடில் என்ன செய்யணும் அப்படின்னோம்னா, நீடில் பிரிக் பண்ணி 0.2 நீடில் அந்த பாயிண்ட்ல ஜிங்கோல் பாயிண்ட்ல பிரிக் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணணும். அந்த ரொட்டேட் பண்றது எதுக்காகனா, அந்த ஹோல் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றோம், பெருசு பண்றோம். இப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு ஆப்போசிட்ல இப்படி எந்த டைரக்ஷன்ல பிரிக் பண்ணிருக்கோமோ ஆப்போசிட்ல ரிலீஸ் பண்ணிட்டு அந்த மெரிடியன் வைஸ் பிரஸ் பண்ணிக்கிட்டே வந்து ரிலீஸ் பண்ணோம்னா தான் blood வரும். ஓகே அதிகமா Sir. blood ஸ்டேக்னேஷன் இருக்கிறவங்களுக்கு பிரிக் பண்ணாலே blood வரும். ஆனா எனர்ஜி அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறவங்களுக்கு பிரிக் பண்ணாலும் blood வராது. அப்பதான் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆப்போசிட்ல ரிமூவ் பண்ணிட்டு சேனல் வைஸ் பிரஸ் பண்ணிக்கிட்டே வந்து ரிலீஸ் பண்ணோம்னா தான் blood வரும். சார் அதுல நீடில் ரீடைன் பண்ணலாமா சார் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி? பண்ணிக்கலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் சார் சில பேருக்கு நீடில் எடுத்த உடனே சில பாயிண்ட்ல பிளட் வருது. ம். அது பக்குவமான ட்ரீட்மெண்ட் தானா இல்ல? அதான், அதாவது முக்கியமா ஹார்ட் ப்ராப்ளம், அதாவது பிபி சுகர் ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு மெடிசன் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பா நிறைய இடங்கள்ல blood வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிளட்டை வந்து தின்னாக்குறதுக்கு மெடிசன் லாங் டைம் அவங்க சாப்பிட்டுக்கிட்டே வருவாங்க. அதனால ரத்தம் உறையும் தன்மை கம்மியா இருக்கிறதுனால எங்க வேணாலும் ட்ரீட் பண்ணா blood வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு. சரிங்க சார். இன்னொன்னு, நம்ம போட்ட இடத்துல வெயின் அல்லது ஆர்டரி ஏதாவது மேக்சிமம் ஆர்டரி டச் ஆக வாய்ப்பு இல்லை. வெயின் நியர்பை இருந்து அதுல நம்ம ப்ரிக் பண்ணியிருந்தா ப்ளீடிங் ஆகும். சரிங்க சார். எதுவாக இருந்தாலும் நாம ட்ரை காட்டன் வச்சு ப்ரெஸ் பண்ணி கிளாக் வைஸ்ல நல்லா ப்ரெஸ் பண்ணி ம். ப்ளீடிங் வந்து அரெஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரீட் காட்டன் வச்சு வாஷ் பண்ணிடணும். மீண்டும் ப்ளீடிங் ஆகுதான்னு ஒரு 2-3 செகண்ட் வெயிட் பண்ணணும். சரிங்க சிலருக்கு சார். வந்து ஸ்லோவா மீண்டும் அப்படியே கிராஜுவலா வர ஆரம்பிக்கும். அப்படி வந்துச்சுன்னா எகைன் ட்ரை காட்டன் வச்சு வாஷ் க்ளோஸ் பண்ணணும். அவ்வளவுதான். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நல்லது. சார் எஸ். ஒரு பேஷண்ட் டெய்லி 4 மணிக்கு காலையில ஏஞ்சிறாங்க சார் அவங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தூக்கம் வந்துட்டு இல்ல. ம். ஸோ அவங்க லங் இது நார்மலா தான் இருக்கு சார், அவங்க பல்ஸ் அண்ட் லங் எனர்ஜி. ஸோ ஹவு டு ட்ரீட் திஸ்? இல்ல அவங்க ஏஞ்சிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் அதனால நார்மலா? அதாவது தூக்கம் அப்படிங்கிறதுல 4 மணிக்கு மேல முழிப்பு வந்தா அந்த உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். 4 மணிக்கு மேல எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னா அது ராங், ரொம்ப ரொம்ப தவறு. நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை, 12 மணி ஆனாலும் தூக்கமே வரல, அது ராங். எனக்கு 12 மணிக்கு மேல தூக்கம் வருது, 4 மணிக்கெல்லாம் முழிப்பு வருது அப்படின்னா 4 மணிக்கு முழிப்பு வர்றது தப்பு இல்ல, 12 மணி வரை தூங்காம இருக்கிறது தான் தப்பு. ஓகே சார். அவங்க சீக்கிரம் படிக்கிறாங்க அப்படின்னா, நான் லேட்டா படுத்தேன், லேட்டா தானே நான் எந்திரிக்கணும், எனக்கு ஏன் சீக்கிரம் முழிப்பு வருது, நான் 6 மணி நேரம் தூங்கணும்ல அப்படின்னா நீ சீக்கிரம் தூங்கணும், உண்மையில தப்பு. ஓகே ஓகே. ஸோ அவங்க 10 மணிக்கே தூங்குறாங்க சார், அப்போ தூக்கம் வருது, பட் 4 மணிக்கு she will wake up. வயசு சார் அவங்களுக்கு 35 சார். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உழைப்பு உடல்வாகுக்கு தகுந்த மாதிரி 4 மணி நேரத்திலே உடம்பு புதுப்பிச்சிடும், முழிப்பு வந்துடும். சிலருக்கு 6 மணி நேரம் ஆகும், சிலருக்கு 8 மணி நேரம் தேவைப்படும் உடம்பு புதுப்பிச்சு அவங்களுக்கு அந்த விழிப்பு நிலை வர்றதுக்கு. ஒரு சிலருக்கு எவ்வளவு நேரம் தூங்கினாலும் உடம்பு புதுப்பிக்காது, எந்திரிக்கும் போது அப்படியே கொட்டாய் விட்டுக்கிட்டு அப்படியே சோர்ந்து போய் மீண்டும் படுக்கணும் போலயே இருப்பாங்க, ரொம்ப நேரம் படுத்தே இருப்பாங்க, சோம்பேறிகள்.
அப்ப உடம்பு தானா ரீசைக்கிள் ஆயிருச்சு அப்படின்னா சீக்கிரமே முடிப்பு வரும். அது ஆரோக்கியம், நோய் அல்ல. ஓகே ஓகே சார். வேற ஏதாவது கேட்கணும்னா நிறைய நிறைய இருக்கு சார் கேட்கறதுக்கு. ஆனா நீங்க உங்களுக்கு டைம் இருக்காது. கண்டிப்பா கண்டிப்பா படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ வரைக்கும் நான் ஆமா படிச்சுக்கிட்டே சார். தான் இருக்கேன். ஏன்னா அப்டேட் பண்ணல அப்படின்னா நம்ம லைஃப்ல இருக்க முடியாது. டெய்லி பேஷண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஒரு பக்கம் இருக்கணும், தியரிட்டிக்கலா நாலேஜ் வந்து ஒரு பக்கம் கேதர் பண்ணணும். ரெண்டுமே ஈவனா இருக்கணும். ஒன்லி மட்டும் நம்ம படிச்சுட்டு வெறும் தியரிட்டிக்கலா மட்டும் படிச்சாலும் நோ யூஸ். வெறும் பிராக்டிக்கல் மட்டும் இருந்தாலும் பத்தாது. ரெண்டுமே வேணும். ஒரே ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்ணிக்கிறேன் சார். இப்போ ஒரு லேடி வந்து ஒரு 10 இயர்ஸா ஃபிட்ஸ்க்காக மருந்து சாப்பிட்டு இப்ப வந்து அவங்க அதை நிறுத்தவே முடியல. நிறுத்தினா அப்படியே கை கால்லாம் உதறது பயங்கரமா. ஒரு ஸ்பூன் கூட பிடிக்க முடியல, கிடுகிடுன்னு ஆடுது. இந்த மாத்திரையை போட்டாதான் அது ஸ்டாப் ஆகுது. இப்ப அது என்ன காரணத்தினால அப்படி ஆகுது? அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்? அது ஃபுல் ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். அவங்களுடைய வயசு என்ன, அவங்களுடைய வெயிட் என்ன, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன, பாஸ்ட் ஹிஸ்டரி என்ன, பிரசன்ட் கம்ப்ளைண்ட் என்ன, லைஃப் ஸ்டைல் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சாதான் ரூட் காஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்கு ப்ராப்ளம்னு வேற எதுவுமே இல்லை சார். ஒன்லி ஃபிட்ஸ். அதாவது அவங்க ஃபேமிலிக்கே ஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து மெடிசன் கொடுத்துருக்காரு. 10 வருஷமா எடுக்கிறாங்க. ஆனா ஃபிட்ஸ் ரெகுலரா இல்ல. அல்லது பேஷண்ட் சொல்றது எனக்கு பிபி மட்டும் தான் இருக்கு, வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா. தூக்கம் எத்தனை மணிக்கு வருது? அது 12 மணி ஆகுது. காலையில 7 மணிக்கு தான் எழுந்திருக்கும். மோஷன் எப்படி இருக்கு? அது ஒரு நாள் போகும். சாப்பாடு அது பசி வந்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு இருக்காது. இதெல்லாம் வந்து ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்மளை பொறுத்தவரையில ஃபிட்ஸ் வந்து ப்ராப்ளமே கிடையாது. அதர் காம்ப்ளிகேஷன் தான் நமக்கு ப்ராப்ளம். வேற எந்த காம்ப்ளிகேஷனும் இல்ல உங்களுக்கு. அத கன்சல்டிங் நம்ம பண்ணி பார்த்தா தான் தெரியும். பர்த்ல இருந்து அவங்கள கன்சல்டிங் பண்ணி நம்ம செக் பண்ணணும். ஓகே சார். இப்போ நம்ம கேஸ் ஸ்டடி கொஞ்சம் போயிடலாமா? ஓகே சார். ஒரு டவுட் சார். எஸ் சார், இந்த நம்ம P6 B20 அப்புறம் H7 செடேஷன் பாயிண்ட்ஸ் போறோம் இல்லைங்க சார்? ஓகே சார், அந்த பாயிண்ட் வந்து நம்ம எப்பவுமே வந்து அதாவது வந்து மெரிடியனுக்கு ஆப்போசிட் சைட்ல போடுவோம். நம்ம அது வந்து எப்போ யூஸ் பண்ணாலும் நம்ம அதே போலதான் போடணுமா? இப்ப பல்ஸ் பார்த்து போடுறோம். P6 H7 அந்த பாயிண்ட்ஸ்ல வந்து மெரிடியன் வைஸ் போடணுமா, ஆப்போசிட் வைஸ் போடணும்? அதாவது ஒரு பாயிண்ட் வந்து பெர்பெண்டிகுலரா நம்ம நீடில் போடுறோம் அப்படின்னா அதுக்கு பேரு நியூட்ரல், சமநிலை. ஒரு சேனல் வைஸ் கொடுத்தா டானிஃபிகேஷன். சேனலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீடில் போட்டா அதுக்கு பேரு செடேஷன். ஓகேங்க சார். இந்த பேஷண்ட்டுக்கு இந்த பாயிண்ட இந்த டைம்ல அவங்களுக்கு டானிஃபை பண்ணணுமா, செடேஷன் பண்ணணுமா, அல்லது நார்மல் பண்ணணுமா, நியூட்ரல் பண்ணணுமாங்கிறத நாம தான் டிசைட் பண்ணணும். இப்ப டிசைட் பண்ணி பர்பெண்டிகுலர் அப்படின்னா அனாட்டமிக்கல் வியூல அந்த இடத்துல பர்பெண்டிகுலரா போடுற அளவுக்கு டெப்த் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் எவ்வளவு டெப்த் மட்டும் இறக்கணும் அப்படிங்கறதையும் டிசைட் பண்ணணும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். நல்லது நல்லது, சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு கேஸ் வந்து வயது 60 வயது இருக்கக்கூடிய ஒரு ஆண், ஒரு ஐயா. உடல் எடை வந்து 58, 60 வயது 58 கிலோ உடல் எடை அப்படிங்கிறது இயல்பானது, நார்மல், அப்நார்மல் கிடையாது. அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி, கடந்த கால உபாதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் இறக்கத்துக்கு, அதாவது ஹெர்னியாவுக்காக ஆபரேஷன் செஞ்சிருக்காங்க. 1 மாதம் முன்பு அப்படின்னா அவங்க ட்ரீட்மெண்ட் வந்தது 10வது மாசம் 2020. அதுல இருந்து 1 மாசத்துக்கு முன்னாடி அவங்க உடல் இறக்கத்துக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. சுகர் 15 வருஷமா இருக்கு. சின்ன வயதில் தண்ணி பாம்பு, தண்ணியில இருக்கக்கூடிய அந்த பாம்பு, தண்ணி பாம்பு அப்படின்னு சொல்லுவோம், அது கடிச்சிருக்கு, நாய் கடிச்சிருக்கு. இது அவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி.
புரிஞ்சிருச்சா? அடுத்து பிரசன்ட் கம்ப்ளைண்ட். இப்ப எதுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, உடம்பு முழுவதும் அரிப்பு, டாப் டு பாட்டம். அது இரவு நேரத்துல அதிகமா இருக்கு. எவ்வளவு நாளா? லாஸ்ட் 3 இயர்ஸ், 3 வருஷமா. அதாவது இப்ப வயது 60 அப்படின்னா 57 வயதுல இருந்து 3 வருஷமா உடம்பு ஃபுல்லாவே அரிப்பு. நடு இரவில் மிட் நைட்ல அவங்க யூரின் போனா பசி அதிகமா ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அது சுகரோட சிம்டம்ஸ் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. நாம அதை என்னவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கடுத்து தலைவலி போத் சைடு சில சமயத்துல வருது அப்பப்ப. தூக்கம் குறைவு, தூங்குன திருப்தி இல்லை. பசி யூரின் மோஷன் பரவாயில்ல. லெஃப்ட் சைடு கை பயங்கரமா வலி இருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ், 2 வருஷமா. இதுதான் அவங்களுடைய பிரசன்ட் கம்ப்ளைண்ட். இப்ப இந்த பாசிட்டிவ் ஹிஸ்டரி 3 கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க, 3-4 இது சொல்லியிருக்காங்க. பிரசன்ட் கம்ப்ளைண்ட் ஒரு 7-8 விதமான கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நீங்க என்ன இவங்களை எப்படி டயக்னோஸ் பண்றீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, இவங்களுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் டயக்னோஸ், அதுக்கப்புறம் என்னென்ன பாயிண்ட் போட்டு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், எப்படி சரியாகும். இந்த பேஷண்ட் உங்கள்கிட்ட வந்தா நீங்க எப்படி பார்ப்பீங்க? ரொம்ப யோசிக்கிறோமா? ரொம்ப யோசிக்க இருக்கு சார், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். இது ரொம்ப கம்மி இந்த கேஸ் சீட்ல. இங்க மத்த கேஸ் சீட் எல்லாம் பாத்தீங்கன்னா இடமே இல்லாம அடிஷனல் சீட் எல்லாம் வாங்கி எழுதுவோம் பேக் சைட்ல ஃபுல்லா. அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளவு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே சுருக்கி 5 பஞ்சபூதங்களுக்குள் அடக்கணும். அடுத்து அதை சுருக்கி இன்யாங் தத்துவத்துக்குள்ள அடக்கணும். அப்பதான் டயக்னோஸ் வந்து பக்காவா நம்ம இந்த எலிமெண்ட்ஸை, இந்த மெரிடியனை, இந்த பாயிண்ட ஸ்டிமுலேட் பண்ணா போதும் அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். டயக்னோஸ் இல்லாம ட்ரீட்மெண்ட் பண்ணா இன்ஸ்டன்ட் ரிலீஃப் தான் கிடைக்கும், பர்மனன்ட் கியூர் வராது. சார் டெய்லி கிளாஸ் எடுத்தீங்கன்னா 1 மாசத்துல கிளியர் ஆயிடும் சார். சார் சொல்லுங்க சிஸ்டர். இந்த கேஸ்ல வாட்டர் எலிமெண்ட் பாதிச்சிருக்கு சார். அவங்களுக்கு ஃபயர் அதிகமா இருக்கு. ஸோ அதனால அவங்க பாடியில இருக்க ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் எவாப்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால ட்ரை ஸ்கின் இருக்கனால அவங்களுக்கு ஹோல் பாடி இச்சிங் இருக்கு. ஓகே. அப்புறம் லெஃப்ட் சைடு ஹேண்ட் பெயின்னு சொல்றாங்க. ஆமா. ஸோ கிட்னி ப்ராப்ளம் இருக்கனால லங் கூட எஃபெக்ட் ஆயிருக்கு. ஓகே. கிட்னி ப்ராப்ளம் இருந்தா லங்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகும்? சார் சின்ஸ் அது மதர் இல்லையா சார், அது லங் மதர் ஆனனால இட் இஸ் அஃபெக்டட் தி லங். எனர்ஜி அதிகமா லாஸ் ஆகுறதுனால அதுவும் வீக் ஆயிருக்கும். லங்ஸோட எக்ஸ்டர்னல் சென்ஸ் ஆர்கான் மூக்கு மற்றும் தோல்ங்கிறதுனால தோல் ட்ரை ஸ்கின் வந்திருக்கும். அதனால லங்ஸ்ல வீக்னஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்குன்னு சந்தேகப்படுறீங்க. வெரி குட். ஆமா சார். ஆமா. சின்ஸ் வாட்டர் எலிமெண்ட் இம்பேலன்ஸ் இருக்கனால யூபி சேனல் எஃபெக்ட் ஆனனால ஹெட்டேக் இருக்கலாம். ஓகே. அதனால தூக்கமின்மையும் இருக்கலாம் சார். ஃபயர்னால தூக்கமின்மை வரும். இப்ப இந்த தூக்கங்கிறது ஃபயர் எலிமெண்ட் அதிகமா தூக்கம் வர்றது எந்த எலிமெண்ட் சார்ந்தது, தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னா எந்த எலிமெண்ட் சார்ந்தது? 2 எலிமெண்ட் இப்ப சொல்லியிருக்கேன், ஒன்னு ஃபயர், ஒன்னு வாட்டர். 2 பூதம் சார்ந்த அறிகுறி உங்களுக்கு இருக்கு, உண்மை. அதுல இவங்களுக்கு தூக்கமின்மை அப்படின்னா எந்த பூதம் சார்ந்தது, ஃபயரா வாட்டர்? சார் ஃபயர் எலிமெண்ட். ஃபயர் எலிமெண்ட் ஹைப்பரா இருந்தா தூக்கமின்மை. நெருப்பு கொழுந்து விட்டு எரியும் போது யாராவது தூங்குவாங்களா? யாரும் தூங்க முடியாது இல்லையா? வெயில் பயங்கரமா 105 டிகிரி வெயில் அடிக்குது அப்படின்னா யார் தூங்க முடியும்? யாருமே தூங்க முடியாது. ஆனா மழை பெய்யும் போது சோனு மழை பெய்யுச்சுன்னா சுகமா தூக்கம் வரும். உண்மைதானே இல்லையா? அப்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த ஹைப்போசோம்னியா, அதிக தூக்கமா வருது அப்படின்னா வாட்டர் இஸ் ஸ்டாக்னேஷன். தூக்கமே வரமாட்டேங்குது, ஒரே விடிய முடிச்சுக்கிட்டே இருக்கேன், ஏதாவது சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ஃபயர் ஸ்டாக்னேஷன் ஆர் ஃபயர் எக்ஸஸ். ஃபயர் ஓவர் ஆக்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா அது இன்சோம்னியா டிசீஸாவே மாறிடும். சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு
நியூரோ ரிலேட்டட் ப்ராப்ளம் அல்லது மனநோயாளியா மாறுறதுக்கு பைத்தியமா மாற கூட வாய்ப்பு இருக்கு. ஃபயர் ஓவர் ஆக்டிங் ஆர் ஹைப்பர் ஆக்டிங். ஓகே, வெரி குட், வெரி குட். வேற யாராவது? எஸ், சொல்லுங்க சார். நான் எப்படி சஸ்பெக்ட் பண்றேன்னா, இது ஒரு ட்ரிபிள் வார்மர் வந்து வீக்கா இருக்கு. ஓகே, ட்ரிபிள் வார்மர் மெரிடியன் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால அது வந்து லங்ஸை பாதிப்புக்கான வாய்ப்பு இருக்குங்க சார். பிளஸ் அவருடைய இப்போ பெருங்குடல் செயல்பாடு நுரையீரல் இந்த ரெண்டுக்கு இடையிலான சமநிலை மாறுபாட்டினாலையும் தோல் அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார். ஓகே. ஸோ இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் லோ கனெக்டிங் லங்ஸ் லிவர் போட்டு ட்ரிபிள் வார்மரோட சொந்த புள்ளி போடும்போது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க சார். ஓ, எது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஸ்கின் அலர்ஜி. ஸ்கின் அலர்ஜி. ஓகே. வேற? தலைவலிக்கு வந்து நமக்கு லங்ஸ்ல இருந்து போக வேண்டிய கிட்னிக்கு போக வேண்டிய எனர்ஜி கரெக்டா போகும்போது ஆட்டோமேட்டிக்கா யூபி சேனல் ரெடி ஆயிரும். கிட்னி வாட்டர் எலிமெண்ட் ரெடி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு தலைவலி குறைஞ்சிரும். இப்ப தலைவலியும் ரெண்டு விதத்துல வர வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வாட்டர் ஸ்டேக்னேஷனால நீர் கோர்த்து தலைவலி இருக்கும், கோல்டு கேட்டகரி ஹெட்டேக் இருக்கு. இன்னொன்னு ஹீட் கேட்டகரி ஹெட்டேக், நீர்ச்சத்து குறைபாடுனால கண் எரிச்சல் ஏற்பட்டு வறட்சி ஏற்பட்டு அதனால வெயில் தாங்க முடியாம ஹீட் தாங்க முடியாம தலைவலி வர்றது. அதாவது முதல்ல சொன்ன மாதிரி ஃபயர் எக்ஸஸ்னால அல்லது வாட்டர் ஸ்டேக்னேஷனால ரெண்டுமே ஹெட்டேக் வர வாய்ப்பு இருக்கு. இவங்களுக்கு எந்த வகையான ஹெட்டேக் இது? இவங்களுக்கு வந்து ஃபயர் எலமெண்ட் ரிலேட்டடா தாங்க சார் தலைவலி இருக்கும். நீர் ஸ்டாக்னேஷன் ஆன மாதிரி தெரியல, ஏன்னா எங்களுக்கு ஸ்கின் எல்லாம் ட்ரையா இருக்குங்கிற போது ஃபயர் எலமெண்ட். இன்னொரு அறிகுறியில நீங்க சொல்லலாம் எப்படின்னா, அவங்களுக்கு தூக்கமின்மை இருக்கு, ஆல்ரெடி ஃபயர் எக்ஸஸ், அப்போ ஹெட்டேக் வரதானே செய்யும் தூங்காம இருந்தா. கரெக்ட். வேற யாராவது? நம்மளுடைய மூளைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வேலை கொடுத்து பழகிட்டீங்கன்னா, அது கொஞ்ச நாள் பழகிருச்சுன்னா ஸ்பீடு வந்துடும். டயக்னோஸ் பண்றதுக்கு டைமே தேவைப்படாது. ஒரு 5 செகண்டுக்குள்ள டயக்னோஸ் பண்ணிட முடியும். அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். சரி, உங்களுக்கு கோலன் ப்ரோலாப்ஸும் இருக்கு, சோ அதனால ஸ்ப்ளீன் கூட எஃபெக்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது குடல் இறக்கம் அப்படிங்கிறதுல கோலன் ரீஜன் அப்படிங்கிறது வந்து நம்ம அது ரெக்டம் ப்ரோலாப்ஸ் அப்படின்னு வரும்போதுதான் இந்த மலக்குடல் இறக்கம் பிதுக்கம் அப்படின்னு எடுத்துக்க முடியும். இது நார்மலா குடல் இறக்கம் அப்படிங்கிறது ஸ்மால் இன்டெஸ்டினல் தான் இறக்கம் ஏற்படும் அதிகபட்சமா. குடல் இறக்கம் ரைட் சைடு ஹெர்னியா, லெஃப்ட் சைடு ஹெர்னியா அல்லது அம்பிளிகஸ் ஹெர்னியா, இந்த 3 கேட்டகரி தான் மேக்சிமம் குடல் இறக்கம் வரும். 4வது கேட்டகரி தான் ஒரு சிலருக்கு கீழே, அதாவது ஜனன உறுப்புக்கு அருகில குடல் இறக்கம் வர்றது 4வது கேட்டகரி. இது 4 வகை தான் இருக்கு. சரி, இந்த ப்ரோலாப்ஸ்னால ஸ்ப்ளீன் எஃபெக்ட் ஆயிருக்குன்றல ஒன்னே சொல்லணும்னா எல்லாருமே சந்தேகமா தான் இருக்கும், இதனால இருக்கலாம் அதனால இருக்கலாம். ஏன்னா ஒரு எலிமெண்ட்ஸ் அல்லது ஒரு ஆர்கான் அஃபெக்ட் ஆனா அதோட பாதிப்பு எல்லாத்துலயுமே ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஆனா ரூட் காஸ் எதுங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். மூல காரணமான ஆர்கான் எது, மெரிடியன் எது, எலிமெண்ட்ஸ் எது, இன்னா யாங்கா, அவ்வளவுதான். இதை டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு எக்ஸ்டர்னலா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இன்டர்னலா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். அதுதான் ட்ரீட்மெண்ட் பிளான். இவங்களுக்கு ஹீட் அதிகமா இருக்கிற யாங் எக்ஸஸா இருக்கு இல்லையா சார், அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பட் பாயிண்ட் செலெக்ஷன் வரும்போது எனக்கு சரியா சொல்ல தெரியல. யாங் எக்ஸஸ் அப்படிங்கிறதுல இன்டர்னலா எக்ஸ்டர்னலா எது? யாங் வந்து எக்ஸ்டர்னலா எக்ஸஸா இருக்கா, இன்டர்னலா எக்ஸஸா இருக்கிறதா நீங்க டயக்னோஸ் புரிஞ்சுக்கிறீங்களா? இவங்களுக்கு வந்து இன்டர்னலா தான் சார் இருக்கு எக்ஸஸா. ஏன்னா ஹெட்டேக்கும் இருக்கு, இன்சோம்னியாவும் இருக்கு, பெயின் இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் பெயின் இருக்கு, ஆல்ரெடி ஹெர்னியா இருக்கு. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன் ஹெர்னியா அது இன்டர்னலா தான் வந்திருக்கு. ஸோ எல்லாமே இன்டர்னலா தான் இருக்கு அவங்களுக்கு. அந்த இன்டர்னலா ஸ்மால் இன்டெஸ்டைனல் அஃபெக்ட் ஆனது அந்த இன்டர்னல் ஹீட்னால தான் ஹார்மோன் சேஞ்சஸ், ட்ரைனஸ் வந்து சுகர் வந்திருக்கு 15 வருஷமா.
பிளஸ் அந்த 15 வருஷமா எடுத்த சுகரோட மெடிசின்ஸோட டாக்ஸின்ஸ் வந்து பிளட்ல இருந்து இன்னைக்கு ஸ்கின் அலர்ஜி வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமா சார். சோ அந்த லிவரோட ஹீட்டும் எக்ஸஸா இருக்கிறதுனால சோ டோட்டலாவே கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா பிளட்ல அதிகமான கெமிக்கல்ஸ் ஆட் ஆகும்போது லிவர் வந்து கொதிப்படையும், ஓவர் ஹீட் ஆகும். வெரி குட் வெரி குட். இப்போ அவங்க 60 இயர்ஸ் சொல்லிருக்கீங்க சார். 60 இயர்ஸ்னு வரும்போது அவங்களுக்கு வுட் எலிமெண்ட் தானே சார் வரும், வாட்டரா வரும்? 60 கடந்ததுக்கு அப்புறம் தான் வுட் எலிமெண்ட்ஸ். அது வரைக்கும் 60 வரைக்குமே 61 to 70 தான் வுட் எலிமெண்ட்ஸ். இப்போ வந்து வாட்டர் எலிமெண்ட். ஓகே சார். ஓகே ஓகே. இப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி சுகர் வந்திருக்குன்னா எந்த எலிமெண்ட் டைம்ல உங்களுக்கு சுகர் வந்திருக்கு? எந்த பருவ வயது? 45 இயர்ஸ் வருது. இப்போ 60 வயசு அப்படின்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி எந்த வயதுல? ஏர் எலிமெண்ட். 45 வயசுல ஏர் எலிமெண்ட்ஸ். வெரி குட் வெரி குட். இதெல்லாம் நம்ம மைண்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா தான் டயக்னோஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மெட்டல் எலிமெண்ட்ஸ் அந்த பருவ வயதுல வந்த சுகருக்கு சுகருக்கான பாயிண்ட் அந்த எலிமெண்ட்ஸ்ல நம்ம செலக்ட் பண்ணணும். LU9 ஆர் Li11 எர்த் பாயிண்ட் ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்ணும், ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, வேற யாராவது டயக்னோஸ் வித் அட்வைஸ் எதுவும் சொல்றீங்களா? நல்லது. அதனால ஜிபிஏ அஃபெக்ட் ஆயிடும். ஓகே, ஃபைனலா இப்ப இந்த பேஷண்ட்டை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு டயக்னோஸ் பண்ணி எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறத நான் இப்ப என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். ஓகே ஓகே சார். இவங்களுடைய பாஸ்ட் ஹிஸ்டரியில உடல் இறக்கத்துக்கு ஆப்ரேஷன் 1 மாசத்துக்கு முன்னாடி தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னா இப்ப போன இயர்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஓகே. ஆனா 15 இயர்ஸ் தான் அவங்களுக்கு சுகர் இருக்கு அப்படிங்கும்போது முதல்ல சொன்ன மாதிரி இது காற்றுப்பூதம் சார்ந்த பருவ வயதுல சுகர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு, அப்ப ரூட் காஸ் லங்ஸ் அண்ட் லார்ஜ்னஸ்ல இருக்கலாம் மேபி. அதுதான்னு ஒரே ஒரு அறிகுறியை வச்சு நம்ம ஃபைனல் கன்க்ளூஷன் வரவே கூடாது. ஒரு அசம்ஷன்ல அதை வந்து மேபி அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து சிறு வயதில் தண்ணி பாம்பு கடிச்சிருக்கு, நாய் கடிச்சிருக்கு. ஏற்கனவே உள்ள டிஸ்கஷன்ல சொல்லியிருக்கேன். பாஸ்ட் ஹிஸ்டரி கேட்கும் போது பிறந்ததுல இருந்து, அதாவது 1 வயசுல பிறந்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் சாகுற வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல எப்ப வேணாலும் எலி கடிச்சாலோ நாய் கடிச்சாலோ பாம்பு கடிச்சாலோ விஷ ஜந்துக்கள் தேல் பூரா எனிவான் கடிச்சிருந்தாலோ அதுக்கு ஏதாவது தடுப்பூசி போட்டிருந்தாலோ நிச்சயமாக அதனுடைய பாய்சன் வந்து வீரியம் குறைந்ததாக மாறி சிறுநீரகத்தில் சேமிக்கப்படும், உடம்பில் இருந்து வெளியேறாது. சாகர வரை நம்ம உடம்புலதான் இருக்கும், யாருக்கா இருந்தாலும். இது மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும். யாருக்கு நம்மளுடைய பேரண்ட் எனர்ஜி நம்ம பிறக்கும் போது தாய் தந்தையினுடைய மூலாதார சக்தி கிட்னில இருக்கும் இல்லையா, அது மருந்து மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்டதுனாலயோ அல்லது இம்யூனிட்டி குறைபாடு காரணமாகவோ அடிக்கடி ஏதாவது சிக்னஸ் வந்தது காரணமாகவோ அந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜியில பேரண்ட் எனர்ஜி குறைஞ்சிருச்சுன்னா இந்த சின்ன வயதிலேயோ அல்லது எப்ப வேணாலும் விஷ ஜந்துக்களுடைய பாய்சன் வந்து அந்த கிட்னில ஸ்டோர் ஆனது வீரியமாக மாறி கிரானிக் டிசீஸா வெளியில வரும். இதை மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும். யாருக்கெல்லாம் ஸ்கின் டிசீஸ், அதுல முக்கியமா குணப்படுத்த முடியாத சோரியாசிஸ் அல்லது லூகோடர்மா போன்ற நாள்பட்ட தோல் நோய்கள் இருக்கோ, நீங்க அவங்கள்ட்ட கேட்கிற முதல் கேள்வியே விவரம் தெரிஞ்சு இது வரைக்கும் உனக்கு எதுவும் எலி கடிச்சிருக்கா, நாய் கடிச்சிருக்கா, பாம்பு கடிச்சிருக்கா, விஷப்பூச்சிகள் தேல் பூரா ஏதாவது கடிச்சிருக்கா, தடுப்பூசி எதுவும் போட்டிருக்கியா அப்படின்னு கேட்கணும். ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதனுடைய பாய்சன் வந்து குறிப்பிட்ட வயது, முக்கியமா 40 வயதுக்கு மேல நீர்பூதத்தினுடைய பருவ வயதிலேயோ அல்லது 50-60 வயசுல மேக்சிமம் ஆஃப்டர் 40க்கு பிறகு கண்டிப்பாக அது தோல் நோயாக வெளிப்படுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்தது அப்ப முதல்ல சொன்ன வகையில சுகரோட மெடிசின் டாக்ஸின்ஸ்னால ஸ்கின் ப்ராப்ளம் வந்திருக்கலாம், அது ஒரு சந்தேகம் இருக்கு.
குடல் இறக்கம் வந்திருக்கு, லங்ஸ் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் அஃபெக்ட் ஆகி மெட்டல் எலிமெண்ட் சார்ந்த அது ஒரு டவுட் இருக்கு. சின்ன வயசுல பாம்பு கடிச்ச நாய் கடிச்சதுடைய பாய்சனால ஸ்கின் டிசீஸ் இன்னைக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிறதே நம்ம கொஸ்டின் மார்க் வரும். இப்ப பிரசன்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உடம்பு அரிப்பு இருக்கு, அது இரவுல அதிகமா இருக்கு. ஏன் பகல்ல அரிக்க மாட்டேங்குது, ஏன் நைட்ல மட்டும் அரிக்குது? நைட்ல மட்டும் அரிச்சா அதை என்னவாக புரிந்து கொள்வது, பகல்ல அரிப்பு அதிகமா இருந்தா அதை என்னவா புரிந்துக்கிறது? சிலருக்கு டே அண்ட் நைட் கண்டினியூவா அரிப்பு இருந்துகிட்டே இருக்கு, எப்ப பார்த்தாலும் சுரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம், எப்படி புரிஞ்சுக்கிறது? எது இன்னு எது யாங்? இன் எக்ஸஸா இருக்கு. நைட்ல மட்டும் அடிச்சா அதுக்கு வந்து இன் சார், டேல மட்டும் இருந்தா யாங். டேல மட்டும் இருந்தா யாங், நைட்ல மட்டும் அரிப்பு அதிகமா இருந்தா அது இன். ஓகே, எல்லா நேரமா அரிச்சா சார் இன்னும் யாங்க தவிர வேற ஒண்ணும் இல்லையே, அதனால நாங்க எதை சொல்றதுன்னு தெரியல. அப்படியா? தொடர்ச்சியாக அப்படின்னாலே அது இன், விட்டு விட்டு அப்படின்னா அது யாங். காமனா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே ரைட். அப்ப இந்த இரவுல மட்டும் அவங்களுக்கு வரக்கூடிய அரிப்பு அப்படிங்கிறது இன்ஸ்டேக்னேஷனால, இன்டர்னலா இன்ஸ்டேக்னேஷன் இருக்கு, அது வெளியில வர முடியாம ட்ரைனஸ் உருவாக்கி இருக்கு ஸ்கின்னு, அதனால அது அரிப்பை உருவாக்கி வெளியேற முயற்சி செய்யுது. அடுத்தது நடு இரவுல யூரின் போனா பசி எடுக்குது, மிட் நைட்ல உங்களுக்கு யூரின் வருது அப்படின்னா, மிட் நைட் அப்படிங்கிறது மேக்சிமம் ஆஃப்டர் 11க்கு மேல, 12 மணி 1 மணி 2 மணி, பிஃபோர் 3 3 மணிக்கு முன்னாடி, 11 to 3 மணிக்கு இடையில தான் மிட் நைட். அந்த டைம்ல அவங்களுக்கு யூரின் அப்படின்னா இது முழுமையாக ஃபயர் சார்ந்தது. நேர் ஆப்போசிட் டே டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா 11 to 3 யாருன்னா ஃபயர், பகல் 11 to 1 ஹார்ட் இதயம், 1 to 3 ஸ்மால் இன்டெஸ்டைன் மைனர் ஃபயர் இல்லையா? ஓகே சார். அப்ப பகல் இதயம் மற்றும் சிறுகுடல் நேரம் அதனுடைய இயக்க குறைபாடு, பலகீனம் அல்லது நோய்த்தன்மையை இரவு 11 to 3க்குள்ள நேர் ஆப்போசிட் டைம் கேல்பிளடர் அண்ட் லிவர் டைம்ல நோய்க்குறிகளை பிரதிபலிக்கும். அந்த டைம்ல தூக்கம் வராது. நைட் 12 மணி 1 மணிக்கு 3 மணிக்கு மேல தூக்கம் வரும். அந்த டைம்ல தான் கனவுகள் அதிகமா இருக்கும், அந்த டைம்ல வாய் பதட்டல் வரும், அந்த டைம்ல தூக்கத்துல எந்திரிச்சு நடக்கிற வியாதி இருக்கும், அந்த டைம்ல தான் டிசென்ட்ரி ஆகும், அந்த டைம்ல தான் மோஷன் வரும், அந்த டைம்ல தான் பசி வரும், அந்த டைம்ல தான் தலைவலி வரும், அந்த டைம்ல தான் ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் வரும். இது எல்லாமே பிற்காலத்துல அவங்களுக்கு இருதயம் சார்ந்த பாதிப்பு வரப்போகுது என்பதோட அறிகுறி. ஆல்ரெடி சிறுகுடல் பலகீனம் இருந்ததோட அறிகுறி இப்பதான் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க 1 மாசத்துக்கு முன்னாடி. அப்போ ஸ்மால் இன்டெஸ்டைனல் ஹார்ட் அப்படிங்கிறதையும் ஒரு மைண்ட்ல நம்ம வச்சுக்கணும். அதுக்கடுத்து தலைவலி. தலைவலிங்கிறது உடம்புல தட்பவெப்பநிலை மாறுபாடு, இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஹீட் அண்ட் கோல்டோட கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பா தலைவலி வரும். காமன். வெயில்ல போனாலும் தலைவலி வரும், மழையில நனைஞ்சாலும் தலைவலி வரும், நீர் கொடுத்தாலும் தலைவலி வரும், நீர் சத்து இல்லாம ட்ரைனஸ் இருந்தாலும் தலைவலி வரும், தூக்கம் இல்லைனாலும் தலைவலி வரும், அதிகமா தூங்கிட்டோம்னாலும் தலைவலி ஏற்படும், பசி இருந்தாலும் தலைவலி வரும், அதிகமா சாப்பிட்டு டைஜஷன் ஆகலனாலும் தலைவலி வரும். தலைவலினா என்ன? உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு சிம்டம்ஸ். அது ஒரு டூல்ஸ், அது ஒரு வியாதி கிடையாது, ஒரு அலாரம் அது இல்லையா? ஓகே. அதனால தலைவலிங்கிறது வியாதி கிடையாது, வேற ஏதோ பாதிப்பினுடைய அறிகுறி வெளிப்படுத்துது. அடுத்து தூக்கம் குறைவு. அது முதல்ல நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம் எதனால அப்படின்னு. ஃபயர் எக்ஸஸ், ஃபயர் ஸ்டாக்னேஷன், சுகரோட சிம்டம்ஸ் பிளஸ் பசி, யூரின் மோஷன். ஓகே. லெஃப்ட் சைடு கை வலிக்குது. இப்ப இந்த அறிகுறியை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் முடியும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடு கை வலி என்பது நார்மலா ஷோல்டர் பெயின் அப்படின்னாலே, கைவலி அப்படின்னாலே லங்ஸ் சார்ந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனா பர்டிகுலரா லெஃப்ட் சைடு அப்படின்னாலே ஹார்ட் அப்படின்னு எடுக்கக்கூடாது. இருதயம் சார்ந்த பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மேபி இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு சந்தேகப்படணும். இவங்களுக்கு இருதயம் சிறுகுடல் சார்ந்த பலகீனம் இருக்கு, ஃபயர் ஸ்டாக்னேஷன் இருக்கு, அதனால சுகர் வந்திருக்கு, அதனால குடல் இறக்கம், குடல் காஞ்சு போய் நீர்ச்சத்து இல்லாம இறக்கம் ஏற்பட்டு ஆபரேஷன் பண்ற ஸ்டேஜ் வந்திருக்கு. அந்த ஃபயர் பிளட்ல கலந்து ஸ்கின் டிசீஸை உருவாக்கி இருக்கு, தூக்கமின்மையை உருவாக்கி இருக்கு. அதனால இவங்களுக்கு லெஃப்ட் சைட்ல அந்த
தோள்பட்டை வலி என்பது இருதயம் சார்ந்ததாக இருக்கலாம். அவங்களுக்கு அடுத்து இந்த சுகருக்கு அடுத்து பிபி, அடிஷனலா நெர்வஸ் வீக்னஸ் போன்ற பல்வேறு ரத்தம், ரத்த நாளம், மூளை, நரம்புகள், மனநல பாதிப்புகள் போன்ற நெருப்பு புதம் சார்ந்த 5 நோய்க்குறிகள், 5 திசுக்கள் சார்ந்த நோய்க்குறிகளை பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். புரிஞ்சுச்சா? இப்ப டயக்னோஸ்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிற முடியுது? வாட்டர் டெபிசியன்சி, ஃபயர் ஸ்டாக்னேஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப ட்ரீட்மெண்ட் எதுக்கு கொடுக்கணும்? எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா? பாயிண்ட் செலக்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா பாயிண்ட் செலக்ட் பண்ணணும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் செலக்ட் பண்ணலாமா? அரிப்புக்கு ஒரு பாயிண்ட், நைட்ல யூரின் போறதுக்கு, பசி வர்றதுக்கு ஒரு பாயிண்ட், தலைவலிக்கு ஒரு பாயிண்ட், தூக்கம் இல்லைன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட், அடுத்து இந்த கைவலி அதுக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணலாமா? என்ன செய்யலாம்? எப்படி உங்களுக்கு பாயிண்ட் செலக்ட் பண்றது, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது? ஃபயர் ஸ்டாக்னேஷனை கிளியர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் வந்து ட்ரை ஆகிறது குறைஞ்சிடும். இப்ப நம்ம வந்து சிம்டம் பேஸ்ல அவங்களுடைய சிம்டம்ஸ், அவங்க சொன்ன சில சிம்டம்ஸ் சொல்லியிருக்காங்க. சிம்டம் பேஸ்ல ஓரல் டயக்னோஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஓரல் டயக்னோஸ் பண்ணதை நீங்க பல்ஸ் பார்த்து, பல்ஸ் டயக்னோஸ் பண்ணி ரீடிங் எடுக்கணும், டங் டயக்னோஸ் பண்ணி ரீடிங் எடுக்கணும். அடிஷனலா ஐ டயக்னோசிஸ், பால்பேஷன் டயக்னோசிஸ், ஃபாரா டயக்னோசிஸ், நைல் டயக்னோசிஸ் எக்ஸெட்ரா எது தெரியுதோ அதை அடிஷனலா ஆட் பண்ணிக்கலாம். ஆனா கம்பல்சரி 2 டயக்னோஸ் தெரிஞ்சிருக்கணும், பல்ஸ் டயக்னோஸ் அண்ட் டங் டயக்னோசிஸ். வெரி வெரி பவர்ஃபுல். அது அதோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஃபயர் ஸ்டாக்னேஷனுக்கான அறிகுறி தெரியுதா? டங் டயக்னோசிஸ்ல ரெட்னஸ் இருக்கா, ரெட் பிம்பிள்ஸ் இருக்கா, ரெட் டாட்ஸ் இருக்கா, கலர் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு, ரெட் பேச்சஸ் இருக்கா அப்படிங்கிறத டங் டயக்னோசிஸ்ல செக் பண்ணணும். பல்ஸ் டயக்னோசிஸ்ல மேஜர் ஃபயர், மைனர் ஃபயரோடைய பல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். செக் பண்ணும்போது நீங்க ஓரல் டயக்னோஸ்ல கண்டுபிடிச்சதுக்கும் அதுக்கும் கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்க அதை பேஸ் பண்ணி பாயிண்ட் செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நாம ஓரலா டயக்னோஸ் பண்றத ப்ரூவ் பண்றதுக்கு எவிடன்ஸ் வேணும். அது டயக்னோஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ அவங்களுக்கு டயக்னோஸ் பண்ணதுல பார்த்தோம் அப்படின்னா நாக்குல திக் ஒயிட் கோட்டிங் அப்படின்னு எழுதியிருக்கேன். எந்த ஏரியாவில்? நாக்கோட 3 கேவிட்டி, செஸ்ட் கேவிட்டி, அப்டாமினல் கேவிட்டி, லோவர் அப்டாமினல் கேவிட்டி, 3 கேவிட்டிலையும் திக் ஒயிட் கோட்டிங். தின் ஒயிட் கோட்டிங்னா இன் கேட்டகரி, திக் ஒயிட் கோட்டிங்னா யாங் கேட்டகரி. காமனாவே ஒயிட் அப்படின்னாலே அது கோல்டு கேட்டகரி. எப்போதுமே இன் எக்ஸஸ் ஆனா அது யாங்கா தான் கன்வெர்ட் ஆகும். அப்ப திக் ஒயிட் கோட்டிங் அப்படின்னாலே கோல்டு ஸ்டாக்னேஷன் ஆகி அது ஃபயரா கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னு நான் டங் டயக்னோஸ் படி நான் புரிஞ்சுக்கிற முடியும். அடுத்து பல்ஸ் டயக்னோசிஸ்ல ஃபர்ஸ்ட், செகண்ட், 3 சிட்டிங் பல்ஸ் டயக்னோஸ் ப்ராப்பரா உங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்க சந்தேகம், பயம், பலகீனத்தோட இருந்ததுனால ரீடிங் ப்ராப்பரா அவங்களுக்கு பண்ண முடியல. ஏன்னா ப்ராப்பரா அவங்களுக்கு அந்த இமோஷனல் ஃபேக்டர்ல பல்ஸ் கிளியரா இல்லாதனால அதை நான் டயக்னோஸ்க்கு எடுத்துக்கல. அடுத்து ஃபாலோ அப் சிட்டிங்ல தான் பல்ஸ் டயக்னோசிஸ்ல அவங்களுக்கு ரீடிங் வந்திருக்கு. லிவர் ஹைப்பர், ஸ்பிளீன் ஹைப்போ அப்படின்னு வந்திருக்கு. அதாவது வுட் எக்ஸஸ், எர்த் டெபிசியன்சி. இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லா படி உடுத்து, அதாவது எர்த் வந்து ஹைப்போ, வுட் வந்து ஹைப்பர். வுட் கண்ட்ரோல் த எர்த், இதுதான் காமன். ஆனா வுட் ஓவர் ஆக்டிங் ஆயிருச்சு அப்படின்னா ஃபயரா கன்வெர்ட் ஆகி எர்த்தை வந்து ட்ரைனஸ் உருவாக்கிடும். எர்த்தோட தன்மை ஈரப்பதம் இல்லாம ட்ரைனஸ் வரும். அப்ப ஸ்டொமக் அண்ட் ஸ்பிளீன் ட்ரைனஸ் வந்தா என்ன ஆகும்? மண் வறண்டு காஞ்சு போனா உதடு, வாய் வறட்சி ஏற்படும், உள்ளங்கை உள் பாதத்தில் வறட்சி ஏற்படும், பித்த வெடிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு, சர்க்கரை நோய் வர வாய்ப்பு இருக்கு, நீரை கட்டுப்படுத்த முடியாம ஆவியாகிறதுக்கு ஓவர் ஸ்வெட்டிங் அல்லது ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப சுகர் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இதை பேஸ் பண்ணி புரிஞ்சுக்கிற முடியும். இப்ப இவங்களுக்கு வுட்ல இருக்கிற ஸ்டாக்னேஷன் எனர்ஜிய ஃபயருக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்து எர்த்தை டானிஃபை பண்ண உடனே பல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபைனல் ட்ரீட்மெண்ட் லாஸ்டா இன்னைக்கு ட்ரீட்மெண்ட்க்கு வந்திருக்காங்க 17/3, இப்ப 7/18க்கு ட்ரீட்மெண்ட் வந்திருக்காங்க. இப்போ அவங்களுடைய நாக்கோட கோட்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா தின் ஒயிட் மாய்ச்சர் அப்படின்னு எழுதிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு
5 சிட்டிங் எடுத்திருக்காங்க. அதுல அவங்க சரியா ஃபாலோ பண்ணல, கேப் விட்டு தான் வந்திருக்காங்க. ஓகே. தின் ஒயிட் மாய்ச்சர் ஏற்கனவே இருந்து திக் ஒயிட் கோட்டிங். இப்ப பார்த்தோம்னா ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ப்ராப்ளம் ரெடியூஸ் ஆயிருக்கு. தின் ஒயிட் மாய்ச்சர் தான் இருக்கு. அப்படின்னா லைட்டா ஒரு மாய்ச்சர். அதுக்கு அடுத்து நாக்கோட நுனிப்பகுதியில ஸ்மால் ரெட்னஸ் அப்படின்னு எழுதி. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூக்கம் குறைபாடு இருக்கு. பயரோட சிம்டம். நாக்கோட நுனிப்பகுதி என்பது ஆர்கான் வைஸ் பார்த்தோம்னா பெரிகார்டியம் அண்ட் ஹார்ட். அப்ப இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பயரோட சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அவங்க கொஞ்சம் ப்ராப்பர் ஃபாலோ பண்ணாங்கன்னா கியூர் ஆயிடும். அப்போ ஒரு பேஷண்ட கன்சல்டிங் பேஸ்ல ஓரல் டயக்னோஸ் பண்ணணும். அதை எனி 1 or 2 டயக்னோஸ், பல்ஸ் டயக்னோஸ் அண்ட் டம் டயக்னோஸ் படி அதுதானான்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம போகணும். இப்போ பாயிண்ட் செலக்ட் பண்ணும்போது நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அவங்க இப்ப சொல்லியிருக்கக்கூடிய 7 சிம்டம்ஸ்ல எது உடனே சரியாகணும்னு எதிர்பார்த்து என்கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். எது முதல்ல சரியாகணும், எது தாங்க முடியாத ஒரு கஷ்டம் அப்படின்னு கேட்பேன். சார் முதல்ல இந்த நைட்டெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத நிப்பாட்டுங்க சார், நிம்மதியா நான் தூங்குனா போதும் சார், சுகர்லாம் கூட அப்புறம் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அரிப்பு தான் அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா முதல்ல பிளட் பியூரிஃபிகேஷன் ஆன்டி அலர்ஜி பாயிண்ட் SP10 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து லிவர் சேனல்ல அவங்களுக்கு லிவர் ஹைப்பரா இருக்கறனால லிவர் 2 அந்த புளிப்பு தன்மையை குறைக்கணும். உட்டோட தன்மை புளிப்பு. லிவர் ஹைப்பரா இருந்தா ஆசிட் அதிகமா பிளட்ல கன்வெர்ட் ஆகும், உடம்புல எரிச்சல் அரிப்பு அதிகமாகும். லிவர் 2 போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா உட் எனர்ஜி ஃபயருக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஃபயருக்கு கன்வெர்ட் ஆனா ஃபயரோட தன்மை என்னது, சுவை என்ன, கசப்பு துவர்ப்பு. கசப்பு துவர்ப்பு என்ன செய்யும், பிளட் பியூரிஃபிகேஷன் பண்ணும், பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும், பிளட் ஊறும். ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பிளட் பியூரிஃபிகேஷன் சப்போர்ட் பண்ணும். லிவர் 2 அண்ட் SP10 செலக்ட் பண்ணியிருக்கேன். பிளஸ் LU5 போட்டிருக்கேன், வாட்டர் பாயிண்ட். அதுக்கு அடுத்தது அது சிம்டம் பேஸ்ல தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். LU5 நாடி புள்ளி கிடையாது. அதுக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா 1 எண்டோகிரைன் பாயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன், செடேஷனுக்காக, தூக்கத்துக்காக. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா SP6 பாடி ரொம்ப வீக்காகவும் டயர்டாகவும் இருந்ததுனால SP6 ஒரு டானிஃபிகேஷன் பாயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி அவங்களுக்கு ஜென்ரலா காமன் பாயிண்ட் பேக்ஸோ அலாரம் பாயிண்ட் ஆசிட் பாயிண்ட் அழுத்தி பார்த்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்டா இன்னைக்கு இருக்கிற ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு பிரசன்ட் கம்ப்ளைண்ட் எதுவோ அதுக்கான சிம்டம்ஸ் பாயிண்ட், அதுக்கான ஒரு லோக்கல் பாயிண்ட், அது ரிலேட்டடா உள்ள ஒரு இன்ஃப்ளூயன்சியல் பாயிண்ட் பிளஸ் டயக்னோஸ் படி ஒரு பாயிண்ட், அப்படி ஒரு மினிமம் 5 to 7 பாயிண்ட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைச்சு மறுநாளே பரவாயில்ல, கொஞ்சம் அரிப்பு குறைஞ்சி, ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்குனேன், ஒரு 4 மணி நேரம் நல்லா தூங்குனேன் அப்படின்னு ஒரு சேஞ்சஸ் சொல்லும் போது உங்கள்கிட்ட ஃபர்தர் ஃபாலோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரூட் காஸ் என்னவோ அதை கிளியர் பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட், அதாவது வாட்டரை வந்து ஸ்டேக்னேஷன் இருக்கிறத மாத்துறதுக்கும் ஃபயரை ரெடியூஸ் பண்றதுக்கும் காமனா அவங்களுடைய ஹெல்த் வித் இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்றதுக்கு ஹோமியோஸ்டேட்டிக் பாயிண்ட் அண்ட் இம்யூன் என்ஹான்சிங் பாயிண்ட் அடிஷனலா நீங்க செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்க நம்பிக்கை அதிகமாயிரும். ஒரு பக்கம் அவங்களுடைய லாங் டைம் ப்ராப்ளம் கியூர் ஆகுறதுக்கு நீங்க ஃபாலோ ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்க கியூரிங் பேஸ்ல ரெக்கவர் ஆகும்போது கம்ப்ளீட்டா கியூர் ஆகும்போது உங்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய நிலைக்கு மாறுவாங்க. புரிஞ்சிருச்சா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இவங்களுக்கான டெய்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா சார், இல்ல இவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போதுமா சார்? இந்த ட்ரீட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது ஒரு மாசமா சுத்தமா தூக்கமே இல்லை, 2 நாள் நல்லா தூங்கினாதான் என்னால எதுவும் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு பேஷண்ட் சொன்னா 3 நாள் 5 நாள் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சார் நான் தூங்காம இருந்து பழகிடுச்சு சார், 6 மாசம் 1 வருஷம் 5 நல்லா தூங்கும், அவங்களுக்கு ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்ப பேஷண்டோட அக்யூட் சிம்டம்ஸ் அதிகமா இருந்தா கண்டினியூ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்.
தாங்குற அளவு இருந்தா கேப் விட்டு கொடுக்கலாம். சார் எவ்வளவு நாள் ஆனா பரவாயில்ல, எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்க. அப்ப வீக்லி ஒன்ஸ் ஃபாலோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க, கிராஜுவலா சரியாகும், ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் லீவ் போட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், லீவ் போட்டு உன்னுடைய ப்ராப்ளத்தை குறைச்சு காட்டுறேன், கியூர் ஆகுறது அப்படின்னா எத்தனை வருஷம் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல டைம் கொஞ்சம் ஆகும். வீக்லி ஒன்ஸ் ஆர் 50 days ஒன்ஸ் ஃபாலோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். எனி எமர்ஜென்சி எப்போ வேணாலும் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஓகே சார். இப்போ இந்த கேஸ் ஸ்டடி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு பேஷண்டோட ஞாபகம் வருது. ஆக்சுவலி அது கேட்கணும்னே இருந்தது உங்ககிட்ட. அவங்க இப்போ நீங்க சொன்ன இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீட் கேட்டகரி வரதுனால அவங்க பாடி எப்பவுமே ஹீட்டாவே இருக்கு, எப்பவுமே எல்லா விதத்துலையுமே ஹீட்டாக தான் ஃபீல் பண்றாங்க அவங்க. ஸோ பகல் டைம் ஃபுல்லாக டயர்ட்னஸ் இருக்கு, நைட்ல தூங்குறாங்க, பட் பாடி எப்பவுமே ஒரு ஹீட் இருந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. ஸோ கண்ணு ட்ரைனஸ் இருக்கு, மற்றபடி பசிலாம் நார்மலா இருக்கு. அவங்க கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, இந்த சோம்பு சீரகம் இருக்கு இல்லையா, அது எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு அடிக்ஷன் மாதிரி. அவங்க ஒரு நல்ல பொருள் தான் உணவுப் பொருள், அது உணவாகவும் சாப்பிட முடியும், மருந்தாவும் எடுக்க முடியும். ஆனா விருந்து மாதிரி எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம், விழுந்து விழுந்து சாப்பிட்டோம்னா அது விஷமாக மாறும், அதுவே நோயாக மாறும். அவங்களுக்கு எச்சரிக்கையா அதை சொல்லணும், எதையுமே அளவா எடுத்துக்க, அளவுக்கு அதிகமா எடுக்கக்கூடாது, நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அவங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையா, அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணலாம் சார்? இப்போ எக்ஸஸ் பாடி ஃபுல்லா ஹீட் நம்ம மைண்ட மீறி கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கோ, சைக்காலஜிக்கல் பாயிண்ட் H7P6 பட்டன் நீடில் ஓட்டி விட்டு பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுவோம். அது இன்னைக்கு கூட நம்ம அந்த குழந்தைகளுக்கு கை சூப்பக்கூடிய பழக்கம், நகம் கடிக்கிற பழக்கம், அதுல இருந்து மீள முடியல அப்படின்னா H7 பாயிண்ட் வந்து பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த விட முடியாத பழக்கம், சைக்காலஜிக்கலா ஆள் மனசுல போய் பதிவானது, அனுச்சு செயல அவங்களை அறியாம நகம் கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. விரல் சூப்பு இருக்கக்கூடியது, காதை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, சம்திங் ஏதாவது இந்த வித்தியாசமான சில ஆக்டிவிட்டிஸ் செய்யறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் அது வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். அதுக்கு எண்டோகிரைன் சைக்காலஜிக்கல் பாயிண்ட் வித் எண்டோகிரைன் பாயிண்ட் அடிஷனலா D20 எக்ஸ்ட்ரா 1 ஆட் பண்ணிக்கலாம். மெயினா H7P6 தான் அது ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்ணும். பாயிண்டும் பிரெயின் பாயிண்டும் அல்லது எண்டோகிரைன் பாயிண்ட் அண்ட் சென்மன் பாயிண்ட் காதல இருக்கு, ரொம்ப அற்புதமா செய்யும். ஓகே, சோ இது போட்டாலே அவங்க அதை சாப்பிடுறதை நிறுத்திடுவாங்க இல்லையா? ஆமா, அட்வைஸ் இது சாப்பிடுறதுனால பாடி ஹீட் ஆயிட்டு இருக்கா? இது சாப்பிடுறதுனால அவங்களுக்கு பாடி ஹீட் ஆயிட்டு இருக்கா? ஹீட்னால அவங்களுக்கு இது சாப்பிடணும்னு தோணுதா சார்? எப்போதுமே ஃபர்ஸ்ட் அந்த ஹீட்டுக்கு இது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சாப்பிட்டு பழகி இருப்பாங்க. அந்த நேரத்துக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும், அதுவே சாப்பிட்டு பழகும் போது இப்ப அளவுக்கு அதிகமா எடுத்து இதனால பாடி ஹீட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது ஒண்ணு அதிகமானாலும் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் இல்லையா? ஏன்னா அதுல ஒரு துவர்ப்பு சத்து இருக்கு இல்லையா, அந்த சீரகம் சோம்புல ஒரு துவர்ப்பு, லேசான ஒரு கசப்பு இருக்கு. சோ அதனால நல்ல பொருள் தான், அத அளவுக்கு மீறினா அது எக்கச்சக்கமா சாப்பிடுறாங்க. அமிர்தமும் நஞ்சு, உடம்புக்கு அமிர்தம் சொல்லக்கூடியது கூட விஷமா மாற வாய்ப்பு இருக்கு, அளவாதான் எடுத்துக்கணும். சமையலுக்கே பாருங்க, 5 பேர் 10 பேர் சாப்பிடுறதுக்கு அரை டீஸ்பூன் 1 டீஸ்பூன் தான் நம்ம தாளிக்கிறதுக்கு சோம்போ சீரகமோ பயன்படுத்துறோம். ஒரே ஆளு ஒரே நேரத்துல அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அது எப்படி இருக்கும்? தப்பு இல்ல. நாளைக்கே 1 டீஸ்பூன்ங்கிறது போதுமானது. 1 or 2 அது மருந்தா எடுக்கும்போது காலையில 1 டீஸ்பூன், ஈவினிங் 1 டீஸ்பூன், அது மருந்து. அவங்க நான் பார்த்த வரைக்கும் அப்பப்போ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 25 கிராமாவது சாப்பிடுவாங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு சாப்பிடுறாங்க. ஜீரண உறுப்பை கெடுத்துரும், ரொம்ப நாளா சாப்பிடுறாங்க, ரொம்ப நாளா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க அடிக்ட் ஆயிருக்காங்க. அதுக்கு நம்ம டி அடிக்ஷன் பாயிண்ட் தான் யூஸ் பண்ணணும். என்ன பாயிண்ட் சார்? டி அடிக்ஷன் பாயிண்ட், அதுதான் சைக்காலஜிக்கல் பாயிண்ட், எண்டோகிரைன் பாயிண்ட், ஹோமியோஸ்டாட்டிக் பாயிண்ட், இது எல்லாமே சேர்ந்ததுக்கு பேரு டி அடிக்ஷன் பாயிண்ட். ஓகே, இனி அடிக்ஷன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகே சார், ஓகே. நீங்க இந்த பாயிண்ட் செலக்ஷன்ல லிவர் 3 ஏன் சார் சொல்லல? அதுதானே எர்த் எலிமெண்ட்டை கண்ட்ரோல் பண்றது. அதாவது வுட் வந்து எர்த்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுக்கு கேல்படல்ல இருக்க GB34 போடலாம் எர்த் பாயிண்ட், அல்லது லிவர் 3 எர்த் பாயிண்ட் போடலாம். அது கோ சைக்கிள் அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட் ரிலீஃப் மட்டும்தான் கிடைக்கும், பர்மனன்ட் கியூர் கிடைக்காது. பர்மனன்ட் கியூர்ங்கிறது சாங் சைக்கிள், டெம்பரவரி இன்ஸ்டன்ட் ரிலீஃப்ங்கிறது கோ சைக்கிள். கோ சைக்கிள் படி ஒரு ப்ராப்ளம் இருந்தா
ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப்க்கு நம்ம ஸ்பிளீன் 1 எர்த்ல இருக்கக்கூடிய உட் பாயிண்டையோ அல்லது உட்ல இருக்க எர்த் பாயிண்டையோ கொடுத்து இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுக்கலாம். ஆனா பர்மனன்ட் கியூர் பண்ணணும்னா உட்ல இருக்கிற எனர்ஜியை ஃபயருக்கு கன்வெர்ட் பண்ணி ஃபயர்ல இருந்து எர்த்துக்கு வந்தாதான் அது பர்மனன்ட் கியூர். அந்த சைக்கிள் கரெக்டா இருக்கும். உற்பத்தி சுற்று, கட்டுப்படுத்தும் சுற்று, டைம் சைக்கிள் அண்ட் கோஸ் சைக்கிள். ஓகே சார். அப்போ கட்டுப்பற்ற சுற்று கண்ட்ரோலிங் சைக்கிள் அது எந்த மாதிரி கண்டிஷன்ல யூஸ் பண்ணலாம் சார்? கண்ட்ரோலிங் சைக்கிள் இப்போ கண்ட்ரோலிங் பாயிண்ட் எப்போ யூஸ் பண்ணலாம்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பாயிண்டா? எந்த டைம்? ஹஸ்பண்டோட கண்ட்ரோல்ல ஒய்ஃப் இருக்கணும், ஆனா டாமினேட் பண்ணக்கூடாது இல்லையா? ஓவர் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆமா சார். நேர் ஆப்போசிட்ல அதே இது எர்த் வந்து உட்டை வந்து டாமினேட் பண்ணவும் கூடாது. யாரை டாமினேட் பண்ணாலும் அது ப்ராப்ளம். ஆனா ஒருத்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது சேஃப்டி. அதுக்கு பேர் கோ சைக்கிள். எர்த் வந்து உட்டோட கண்ட்ரோல்ல இருக்கும், உட் வந்து எர்த்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல அது ஒர்க் பண்ணிருக்கு. அது ஓகே, நார்மல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி. வெளியில போகும்போது ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள வந்தாலும் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நான் சொல்றதை கேளுங்க, வெளியில போறீங்க அப்படின்னு. இது காமன். ஆனா வெளியில போனாலும் வீட்டுக்குள்ள வந்தாலும் எப்போதுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வந்து நான் வந்து அடிக்கிறேன் அப்படின்னா, திட்டிக்கிட்டே இருக்கேன், அடிக்கிறேன், சம்திங் ராங்கா ட்ரீட் பண்றேன் அப்படின்னா அது ஓவர் ஆக்டிங் இல்லையா? அப்போ இன்ஸ்டன்ட் ரிலீஃப்ங்கிறது 2 பேரையும் தனித்தனியா பிரிச்சு வைக்கிறேன். நீ உங்க அம்மாவோட போ, நீ உங்க அம்மாவோட போ, ஒரு வாரம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, அப்புறமா பேசி முடிவு பண்ணுவோம். இது வந்து இன்ஸ்டன்ட் ரிலீஃப். பர்மனன்ட் கியூர் அப்படின்னா அதை டைவர்ட் பண்ணணும், வேற பக்கம் தான் திசை திருப்பணும். அப்ப இயல்பான தன்மைக்கு மாத்தணும். அதுதான் சாங்க் சைக்கிள். சோ அக்யூட் கண்டிஷனுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. கிரானிக்கு சைக்கிள். थैंक यू சார். நன்றி சார். சார் இப்போ வுட் அண்ட் எர்த் இம்பேலன்ஸ் இருக்குன்னா லிவர் 3 அண்ட் SP1 எதனா ஒன்னு யூஸ் பண்ணலாமா? லிவர் 3 SP1 ரெண்டையும் ஒரே நேரத்துல யூஸ் பண்ண கூடாது. ஓகே. ஒண்ணு இது இங்க இருந்து எனர்ஜி அதுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும், அல்லது அங்க இருந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏதாவது ஒண்ணுதான் சேமே தவிர ரெண்டையும் அட் டைம்ல போடுறது ராங். ஓகே. பட் ரெண்டு ஒரு வேலையே சேமா சார்? ரெண்டு வெவ்வேறு தன்மை இருக்கனால ஒரு வேலையை செய்யும், ஆனா ஒரே மாதிரி செய்யாது. ஸ்பிளீனோட தன்மைங்கிறது ஈரப்பதம், லிவரோட தன்மைங்கிறது அதுவும் ஈரப்பதம், ஆனா வீண்ட் எனர்ஜி. சென்ட்ரல் கார்ட்ஸ் இது சில்னஸ். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகே. அதனால இதனோட ஃபங்க்ஷன் வேற, அதனோட ஃபங்க்ஷன் வேற. ஆனா அந்த ப்ராப்ளத்தை ரெண்டு ஈவனா தான் அதை பேலன்ஸ் பண்ணும். ஓகே சார். சார் இப்போ ட்ரிபிள் வார்மர்னு வரும்போது நம்ம இப்போ மைனர் ஃபயர்ங்கிற போது நம்ம அதனுடைய உறுப்புகளை வச்சு நான் அடி பேஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்றோம் சார். இப்போ ட்ரிபிள் வார்மர்னு வரும்போது நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. அது எப்படி டைம் ட்ரிபிள் வார்மர்னு வரும்போது எப்படி கேள்வி புரியல. நம்ம உறுப்புகளை அங்க சிம்டம்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் சார் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஏன் பல்ஸ் வார்மராங்கிறது நம்ம வார்மருக்கு பல்ஸ் இருக்குல்ல, ரைட் சைடுல தேர்ட் பொசிஷன்ல ட்ரிபிள் வார்மர் பெரிகார்டியம் பல்ஸ் டயக்னோசிஸ் இருக்கு. டங் டயக்னோசிஸ்லயும் ட்ரிபிள் வார்மர் பெரிகார்டியத்துக்கான ஏரியா இருக்கு. ஓகே ஓகே. நாக்கோட நுனி பகுதி என்பது பெரிகார்டியம், நாக்கோட ஃபுல் ஏரியா 3 கேவிட்டிலையும் இருந்தா அது ட்ரிபிள் வார்மர். ஓகே ஓகே. வேற ஏதாவது சந்தேகம்? சார் லிவர் வந்து ஹைப்பர் சொல்லிருக்கீங்க. ஹலோ, ஃபயர் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு. ஃபயர் வந்து ஸ்டாக்னேஷன். அதுல எந்த ஃபயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டினல் ஹார்ட் மைனர் ஃபயரோட ஸ்டாக்னேஷன். ஓகே. அப்ப எல்லாரும் ஃபயர்ங்கிறது எக்ஸ்டர்னல் ஹீட், மைனர் ஃபயர்ங்கிறது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஹீட் இல்ல எக்ஸ்டர்னல் ஹார்ட். இது இன்டர்னல் ஹீட். சோ அப்ப எல்லாரும் 2 போடும்போது ஃபயர் வந்து இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்றத என்ன क्वेश्चन? எந்த ஃபயர் இன்க்ரீஸ் ஆகாதா? லிவர் 2ங்கிறது ஃபயர் தானே சார்?
லிவர் 2ங்கிறது ஃபயர் பாயிண்ட். அதாவது Okay. கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய சக்தி தன்னுடைய Fire. புலனாகிய நெருப்பு பூதத்திற்கு நெருப்பாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய மேஜர் ஃபயர் ட்ரிபிள் வார்மர் அண்ட் பெரிகார்டியத்துக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அதாவது ஹீட்டா மாறுமே, அதாவது ஹாட் எனர்ஜியா உஷ்ணமா மாறுமே தவிர ஹீட்டா மாறாது. ஓகே ஓகே தேங்க்ஸ். அப்போ பாதுகாப்பு கவசமா இருக்கக்கூடிய ட்ரிபிள் பெரிகார்டியம் பாடியினுடைய எக்ஸ்டர்னல் ஹீட்டை நார்மல் பண்ணுமே தவிர அது இன்டர்னலா இருக்கிற ஸ்மால் இன்டெஸ்டினல் ஹார்ட்டோட ஹீட்டை வந்து அதிகமாக்காது. ஓகே சார் தேங்க்ஸ். ஏன்னா நீங்க ஆர்கன் கிளாக் தியரியில பாத்தீங்கன்னா ட்ரிபிள் வார்மர் பெரிகார்டியம் 7 to 9, ட்ரிபிள் வார்மர் 9 to 11, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கால்பிளாடர் லிவர் தானே வரும் பராரி டைம். அப்ப ட்ரிபிள் வார்மர் பெரிகார்டியம்ங்கிறது கால்பிளாடர் லிவரோட ஆர்கன் கிளாக் தியரி படி ரொம்ப லிங்க் இருக்கு இல்லையா? இந்த மெரிடியன் முடிஞ்சவொன்னு அந்த மெரிடியன், அந்த மெரிடியன் முடிஞ்சவொன்னு அந்த மெரிடியன், அப்படித்தானே வருது ஆமா பராரி டைம். எஸ் சார் தேங்க்ஸ். சார் இப்போ லேசர் சிகிச்சை பண்ணவங்களுக்கு வந்து நம்ம ஐக்கான ட்ரீட்மெண்ட் அக்குபஞ்சர்ல தரலாமாங்க சார்? லேசர் ட்ரீட்மெண்ட் கண்ணுக்கு வந்து லேசர் மூலியமா எங்களுடைய ஐசைட்டை வந்து நார்மல் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணி கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு நம்ம அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஐல ஏதாவது ப்ராப்ளம், கண்ணு பொங்குது இல்ல ட்ரை ஆகுது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அக்குபஞ்சர்ல பண்ணலாம். தாராளமா சரி, ஒன்றும் ப்ராப்ளம். இதனால எங்களுக்கு அந்த லேசர் அக்குபஞ்சர் இருக்கு, அது இந்தியாவுல இன்னும் ஃபேமஸா இன்னும் வரல, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வரல. ஃபாரின்ல இருக்கு, சைனாவுல, கனடாவுல, அமெரிக்காவுல எல்லாம் யூஸ் பண்றாங்க லேசர் அக்குபஞ்சர். கேன்சர், எய்ட்ஸ் மாதிரியான ஒரு இன்க்யூரபிள் டிசீஸ்க்கெல்லாம் லேசர் அக்குபஞ்சர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அலோபதியில இப்ப லேசர் வந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் அப்படிங்கிற பேர்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லேசர் கதிர்வீச்சை வச்சு. ஆஃப்டர் லேசர் ஆப்ரேஷனுக்கு பிறகு அக்குபஞ்சர் செய்யலாமானா கண்டிப்பா செய்யலாம். அக்குபஞ்சர்ங்கிறது காமன், எல்லா சிஸ்டத்தோடையும் லிங்க் இருக்கு, எதோட வேணாலும் சேர்த்து செய்யலாம். ஆனா என்னென்ன சிஸ்டம் யூஸ் பண்றாங்களோ அக்குபஞ்சர் சேர்த்து பண்ணா அதை குறைக்கணும், அப்பதான் இதோட பவர் நல்லா ஒர்க் பண்ணும். உடனே அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சித்தாவோ, ஆயுர்வேதாவோ, அலோபதியோ, ஹோமியோபதியோ, நேச்சுரோபதியோ, எனி டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் உடனே நிப்பாட்ட வேண்டாம், படிப்படியா குறைச்சுக்கிட்டே வந்து நிப்பாட்டும், அவ்வளவுதான். ஓகே சார். ஏன்னா எங்கிட்ட ஒருத்தங்க கேட்கும்போது எங்க மேரேஜ் டைம்ல எங்க கண்ணாடியை கழட்டுறதுக்காக லேசர் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்ப அவங்க வந்து கண்ணுக்கு எனக்கு அடிக்கடி ட்ரை ஆகுது இல்ல பொங்குது அந்த மாதிரி வரும்போது நான் இதுக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா? எனக்கு ஐ டிராப்ஸ் விட்டுக்கிட்டே இருந்தா ஒன்றும் பர்மனன்ட் கியூர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவசியம் பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். நம்ம கொடுக்கறது அக்குபஞ்சர் எக்ஸ்டர்னல் தெரப்பி, அது இன்டர்னலா போய் ஒர்க் பண்ணும். எனர்ஜி பேஸ்ட் ட்ரீட்மெண்ட், சேஃப்டி, சைடு எஃபெக்ட் இல்ல, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க மெயினா பயப்படுறது என்னங்க சார், நான் எனக்கு லேசர் ஆப்ரேஷன் பண்ணனே மறுபடியும் எனக்கு பார்வை எதுவும் மாறிடுமா? இந்த ஒன்றும் ஆகாது. இப்ப நமக்கு என்னன்னா சைக்கலாஜிக்கலா மைண்ட்ல ஒரு தடவை லேசர் ஆப்ரேஷன் பண்ணா அந்த லேசர் கதிர்வீச்சு உள்ள இருக்கும், நம்ம போய் கொடுக்குற ஊசியை தான் அதை மாத்தி விட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. லேசர் ஒரு இடத்துல எல்லாம் அக்குமுலேட் ஆகி இருக்காது, அது ஒன்ஸ் அந்த இடத்துல ஒரு சேஞ்சஸ் உருவாகிட்டு போயிடும், அவ்வளவுதான். அவங்க எப்படி நம்புறாங்கன்னாங்க சார், லேசர் வழியா நம்ம லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, மறுபடியும் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்ப அந்த லென்ஸ் மறுபடியும் அட்ஜஸ்ட் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி. நம்ம வந்து ரஃபா ஹேண்டில் பண்ண கிடையாது, மெக்கானிக்கலா ஒரு ஆர்கானை வந்து சேஞ்ச் பண்றதோ ஒரு இடத்த வந்து சேஞ்ச் பண்றது நம்ம கிடையாது இல்லையா? அந்த இடத்துல இருக்க ஃபங்க்ஷனை தான் சேஞ்ச் பண்றோம். ரெண்டு வித்தியாசம் இருக்கு இல்லையா? கரெக்ட். அதாவது இப்ப லேசர் மூலமா அலைன்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து அலைன்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணல, அந்த ஏரியாவோட டோட்டல் ஓவரால் ஃபங்க்ஷனை தான் நம்ம சேஞ்ச் பண்றோம். அதாவது ஒர்க் பண்ணாததை ஒர்க் பண்ண வைக்கிறோம், அதிகமா ஒர்க் பண்ணா கண்ட்ரோல் பண்றோம், அவ்வளவுதான் செய்யணுமே தவிர நம்ம அந்த இடத்துல போய் அதை மெக்கானிக்கலா வேற எதையும் நம்ம செய்ய போறது இல்லை. ஏன் பயப்படணும்? ஓகே. நானும் அவங்க கேட்கப்ப எனக்கே கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. சரி, எப்படி நாங்களும் பயமுறுத்துவாங்க, நம்ம தான் பயப்படக்கூடாது. ஓகே. டைம் ஆயிடுச்சு. வேற ஏதாவது நிறைவா? கண் புரை நோய் ஏற்படுதுங்க சார். அதுல வந்து அந்த சாஃப்ட் டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த சாஃப்ட் டிஷ்யூ வந்து நம்ம எர்த் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட் வந்து சாஃப்ட் டிஷ்யூக்காக நம்ம என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட் போடணும் சார்?
இன்ஃப்ளூயன்சல் பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னு கேக்குறீங்களா? இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட் சார். சாஃப்ட் டிஷ்யூக்கான இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட். அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட்ல நம்ம வந்து என்ன செல்வாக்கு வாய்ந்த புள்ளி அப்படின்னா உடம்பில் உள்ள திசுக்களோடு தொடர்புடைய புள்ளி. சாஃப்ட் டிஷ்யூக்குன்னு ஒரு இன்ஃப்ளூயன்சல் பாயிண்ட் அப்படி கிடையாது. அப்படி இல்ல. சுவாச திசுக்களுக்கு செல்வாக்கு வாய்ந்த புள்ளி இருக்கு. எலும்பு திசுக்களுக்கு செல்வாக்கு வாய்ந்த புள்ளி இருக்கு. எலும்பு குருத்தெலும்பு, எலும்பு மஜ்ஜை திசுக்களுக்கான செல்வாக்கு வாய்ந்த, ரத்த திசுக்களுக்கான செல்வாக்கு வாய்ந்த புள்ளி இருக்கு. தசை மசில்ஸ் அண்ட் டெண்டானுக்கான இன்ஃப்ளூயன்சல் பாயிண்ட் செல்வாக்கு வாய்ந்த புள்ளிகள் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கே தவிர சாஃப்ட் டிஷ்யூ அதுக்கான செல்வாக்கு வாய்ந்த புள்ளி அப்படி கிடையாது. சாஃப்ட் டிஷ்யூ வந்து ரிலேட்டட் தி எர்த் எலிமெண்ட், ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன். எர்த் எலிமெண்ட் வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விட்டாவே போதும். அதுக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட் போட வேணும்னு அவசியம் இல்லை. இல்லைங்க சார், நீங்க ஒவ்வொன்னு சொல்லும் போது இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட் ஒண்ணு போட்டா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களேங்க சார். கண்டிப்பா. அதனால இப்போ ஒரு சுகர் பேஷண்ட் வராங்க, அவங்க கட்டவிரல் வந்து எடுக்கிற நிலைமையில இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு வந்து நம்ம எர்த் எலிமெண்ட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ண உடனே அது வளர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட் போட்டா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு சார். அதனாலதான் இன்ஃப்ளூயன்சல் பாயிண்ட் இந்த இடத்துல நீங்க என்னவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் ரிலேட்டடா எலும்பு சார்ந்ததா, நரம்பு சார்ந்ததா, தசை சார்ந்ததா, அல்லது ரத்தம் சார்ந்ததா, சுவாச திசுக்கள் தொடர்புடையதா அப்படின்னு நம்ம இன்ஃப்ளூயன்சல் பாயிண்ட் எது இருக்கோ அந்த திசுக்கள்ல இந்த ப்ராப்ளம் எது சார்ந்தது. இப்ப கண்புரையில சாஃப்ட் டிஷ்யூங்கிறது மசில்ஸ் தானே, அது சாஃப்ட் டிஷ்யூ தானே மசில்ஸா கன்வெர்ட் ஆகும். ஆமா சார். அப்ப மசில்ஸ் அண்ட் டெண்டான்ஸ்க்கான இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட் போடு. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இன்னொரு இன்ஃப்ளூயன்சல் பாயிண்ட் செலக்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா பிளட்டோட இன்ஃப்ளூயன்சல் பாயிண்ட் செலக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா பிளட் தான் சாஃப்ட் டிஷ்யூவை growth பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும், சாஃப்ட் டிஷ்யூவை கிரியேட் பண்ணும் இல்லையா? பிளட்ங்கிறது ஃபயர் எலிமெண்ட். ஃபயர் தான் எர்த்தை வந்து கிரியேட் பண்ணும். அப்படின்னா ஒரு இடத்துல பிளட் தேங்கி இருந்தா அங்க வந்து மசில்ஸ் எக்ஸசிவா மசில்ஸ் வந்து growth ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, என்லார்ஜ் ஆக வாய்ப்பு இருக்கு, ஸ்டேக்னேஷன் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா? சாஃப்ட் டிஷ்யூ புதுசா ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. பிளட்டோட இன்ஃப்ளூயன்சல் பாயிண்டும் மசில்ஸ் அண்ட் டெண்டான்ஸோட இன்ஃப்ளூயன்சல் பாயிண்டையும் அடிஷனலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் தவறு இல்லை. பிளஸ் எக்ஸ்டர்னல் லாங் ஏரியாவுல இருக்கிறதுனால யாங் ஆர்கானுக்கான இன்ஃப்ளூயன்சல் பாயிண்ட் REN12 அடிஷனலா ஆட் பண்ணுங்க. ஏன்னா இன்டர்னலா வயிற்றுக்குள்ள சதை வளருது, கட்டி வளருது, மசில்ஸ் growth ஆகுது அப்படின்னா அது இன்ஆர்கானுடைய இன்ஃப்ளூயன்சல் பாயிண்ட் யூஸ் பண்ணணும். இது எக்ஸ்டர்னலா அப்படிங்கிறதுனால யாங் ஆர்கான் சார்ந்த இன்ஃப்ளூயன்சல் பாயிண்ட செலக்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இத 3 இன்ஃப்ளூயன்சல் பாயிண்ட ஒரே நேரத்துல போடக்கூடாது. ஒவ்வொரு சிட்டிங்ல ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சல் பாயிண்டா அடிஷனலா ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். நல்லது, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு சிலருக்கு அந்த கழுத்து பகுதி சார், இந்த கழுத்து பகுதி, அக்கல் பகுதி, அந்த கணுக்கால், தொடை, இந்த பகுதி எல்லாம் வந்து பிளாக் அந்த கருப்பு திட்டுக்கள் இருக்கு. அதுக்கு லாஸ்ட் ஃபிட்னஸ் ட்ரையர்ல ஒண்ணு சொன்னீங்க நீங்க, அந்த கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்தா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம அக்குபஞ்சர் வியூல நம்ம அதை எப்படி சார் நம்ம ஹேண்டில் பண்ணது? இந்த பர்டிகுலரா ஜாயிண்ட்கள்ல கருமை படுகிறது அப்படின்னா அக்குபஞ்சர் வியூல என்னன்னா வாட்டர் ஸ்டேக்னேஷன் எந்த உண்டு. எலும்பு அதாவது மரம்பூதம் எதோட தொடர்புடையது அப்படின்னா இணைப்புகளோட ஜாயிண்டோட தொடர்புடையது இல்லையா? சின்ன சின்ன ஸ்மால் ஜாயிண்ட்ல இருந்து பெரிய ஜாயிண்ட் வரைக்கும். அக்குள்ங்கிறது அது ஒரு ஜாயிண்ட் தானே, கழுத்துங்கிறது ஒரு ஜாயிண்ட் தானே. ஆமாங்க சார். இந்த இணைப்புகளில் ஏற்படக்கூடிய கருமை தன்மை, அரிப்பு அல்லது வேர்வை, அது போன்ற லோக்கல் கம்ப்ளைண்ட் எல்லாமே கால்பிளாடர் அண்ட் லிவர் சார்ந்து. ஓகேங்க சார். ஓகேங்க சார். இப்ப கால்பிளாடர் அண்ட் லிவர் வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணிட்டு அதோட பல்ஸ் எப்படி இருக்கு, ஹைப்பரா, ஹைப்போவா, ஸ்டேக்னேஷனா, அப்ஸ்ட்ரக்ஷனா அப்படின்னு கொஞ்சம் டயக்னோஸ் பண்ணிட்டு
அதுக்கான பாயிண்ட நீங்க செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. இன்றைய லைவ் டிஸ்கஷன் எப்படி இருந்தது? உபயோகமா இருந்ததா? ரொம்பவே உபயோகமா இருந்தது சார். ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட ஒவ்வொரு இன்டர்வியூஸ்மே ஒவ்வொரு விஷயமே எல்லாமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. எதுவுமே யூஸ்லெஸ்ன்னு சொல்லவே முடியாது. புதுசு புதுசா நிறைய கத்துக்கிறோம். கூடவே கன்ஃபியூஷன் ஜாஸ்தியா ஜாயின் பண்ணியிருக்கோம். இது நம்ம நிரந்தர உறுப்பினரா இருந்து நிலையாக தொடர்ச்சியாக நம்ம இத்தனை ஆண்டு அனுபவங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவோம். கத்துக்கிட்டே வரும்போது உங்களை அறியாம நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க டெவலப் ஆயிருவீங்க. அததான் நாங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா சார். கண்டிப்பா. தேங்க்யூ சோ மச் சார். உங்களை வந்து காட்ஸ் கிஃப்ட் தான் சொல்லணும். அப்படி ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ரியலி இட்ஸ் வெரி சூப்பர் வண்டர்ஃபுல் சார். அமேசிங். நிறைய லைவ் டிஸ்கஷன் வந்து சொல்லுங்க சார். அப்லோட் பண்ணவே இல்லையா சார்? ஒரே ஒரு லைவ் டிஸ்கஷன் மட்டும் தான் அப்லோட் ஆயிருக்கு. அது சளி சார்ந்தது. நாளைக்கு பண்ணிடுவோம். இன்னைக்கு தான் அத ஏன்னா நாங்க புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருக்கோம்ல சார். மறுபடியும் ரெக்கார்டிங் கேட்டா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது சார். கண்டிப்பா. தேங்க்யூ சார். நாளைக்கு தேங்க்ஸ் சார். சந்தோஷம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். ஆனா நிறைய பேர் ஜாயின் பண்ணல. அதிகபட்சம் நம்ம ஒரு 10 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? 8 பேரும் 9 பேரும் ஜாயின் பண்ணிருக்கோம். அதிகபட்சம் நம்ம 30 பேர் 25 பேர் பக்கம் இருக்கும் நினைக்கிறேன். நல்லது. ஜாயின் பண்ணாதவங்க ரெக்கார்டிங் பார்க்கட்டும், சந்தேகங்களை கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். 15 days ஒன்ஸ், ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் புதன்கிழமை 9 to 10 நமக்கான லைவ் டிஸ்கஷன் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் அக்குபஞ்சர் ரிலேட்டடா மட்டும் டிஸ்கஷன். ஓகே சார். ஃபிட்னஸ் ஃப்ரைடே அப்படிங்கிறது வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கும். அதுவும் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் ஜாயின் மெம்பர்ஸ்ல நலக்கல்வி மெம்பர்ஸுக்கு மட்டும். ஆனா அது நலக்கல்வி மெம்பர்ஸுக்கு லிங்க் கொடுத்தா எல்லாருக்குமே வரும். நீங்க ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. வாய்ப்பு இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். காமன் கொஸ்டின் மட்டும் பப்ளிக்கு தேவையான விஷயங்களை கேட்கலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நல்லது. ரொம்ப சந்தோஷம். நன்றி.